எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் 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 எல்லாருக்கும் ஐயா. வணக்கம். வணக்கம். தயவு செஞ்சு மன்னிக்கணும், நேற்று கிளாஸ்க்கு வர முடியல. என்ன விஷயம்னா, மகாலய அமாவாசை அப்படின்றதுனால, மகாலய அமாவாசை உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளில் முடிஞ்சு போச்சு. பட் மகாலய அமாவாசைக்கு ஒரு நாள் முன்னாடியும், மகாலட்சுமி அமாவாசை அன்னைக்கு, தென் அதுக்கு பிறகு இன்னைக்கு நேற்று ஒரு 3 நாள் தொடர்ந்து நாம் அது விஷயமா சில விஷயங்கள் நிறைய பண்ணோம். நம்ம கர்மா எனர்ஜி ஹீலிங்கில் யாரெல்லாம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களோ அவங்களுடைய ஃபேமிலி, அவங்க ரிலேட்டிவ்ஸ், அவங்க சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே நம்ம மகாலய அமாவாசையில் என்ன சொன்னோமோ அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. பட் இருந்தாலும் சில குறைபாடுகள்லாம் இருக்குது. சில உங்களுக்கும் தெரியாமல் சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க. சில பேர்லாம் விட்டுருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணோம்னா, நம்ம அந்த 3 நாள் அமாவாசைக்கு முன்ன நாள், அமாவாசை அன்னைக்கு, அமாவாசைக்கு மறுநாள், ஸோ தொடர்ந்து 3 நாள் நம்ம அது பண்ணோம். சித்தர்கள் வராங்கன்னா அவங்க அசல் பாடியில் வர்றவங்க. அவங்க அவங்களுக்கு பசி தூக்கமெல்லாம் எதுவும் கிடையாது, அசல் பாடியில் வந்துடுறாங்க. எனக்கு தர்ம சங்கடம், நான் அசல் பாடிலையும் இருக்க முடியாது, பிசிக்கல் பாடிலையும் இருக்க முடியாது. நான் பிசிக்கல் பாடிலே இருக்கேன். நான் இங்கே உங்கள் முன்னால் பிசிக்கல் பாடியில் நான் இருக்கணும். ஸோ பிசிக்கல் பாடியும் இருக்கணும், அஸ்ட்ரல் பாடிலையும் இருக்கணும், ரெண்டுமே மாறி மாறி இருக்கணும். அதனால் 3 நாள் தொடர்ந்து நமக்கு சாப்பாடு கிடையாது, தூக்கம் கிடையாது, ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கல. திருநாள் இப்போ வரைக்கும் கூட எப்போ சாப்பிடுவேன், எப்போ தண்ணி குடிப்பேன், எப்போ தூங்க போவேன்னு எனக்கே தெரியாது. தொடர்ந்து 3 நாள், மகாலட்சுமி முன்ன நாள், மகாலட்சுமி மகாலய அமாவாசை, தென் இன்னைக்கு, நேற்று, எல்லாமே தொடர்ந்து 3 நாளாக சாப்பாடு கூட கிடையாது, தண்ணியும் கிடையாது, தூக்கமும் கிடையாது, பண்ணிட்டு இருக்கோம். பட் இன்னமும் அது ப்ராசஸ் முடியல. இன்னமும் இது கிளாஸ் முடிச்சுட்டு போயிட்டு இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு. அது முடிச்ச பிறகுதான் நான் ஏதாவது சாப்பிடணும். 3 நாளாக தொடர்ந்து நம்ம சாப்பிடல. எதுக்காக இவ்வளவுலாம் பண்றோம்? இந்த மக்கள் அறியாமையில் இருக்காங்க. இன்னமும் கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு கடவுளுடைய உண்மையான தத்துவத்தை புரிந்து கொள்ளாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்படின்ற காரணத்தினால ஒரு தெளிவை கொடுக்கணுன்றதுக்காக தான் இறைவனும் சித்தர் பெருமக்களும் நம்ம மூலமா பண்ணிட்டு இருக்கோம். நாமளும் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க இழுப்புக்கு நானும் கோஆப்ரேட் பண்றேன். அவங்க வானா வரேன், போனா போறேன், இருனா இருக்கிறேன், உட்காருனா உட்காரன் சொல்றதெல்லாம் நானும் ஃபாலோ பண்ணி செய்யறேன். எதுக்காக பண்றோம்? நீங்களாம் நல்லா இருக்கணும், ஹாப்பியா வரணும், அடுத்தடுத்த லைஃபுக்கு ப்ரொமோஷன் ஆகி போகணுன்றதுக்காக தான் நம்ம அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? அதை சரியா பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நீங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் கிடைக்காது. பயன்படுத்திக்கிறது உங்களுடைய கையில இருக்கு. கடவுள் எவ்வளவு கருணை உள்ளவர், சித்தர் மக்கள் எவ்வளவு கருணை உள்ளவர்கள்ன்றது நீங்க இன்னமும் புரிஞ்சுக்கல. போக போக புரிஞ்சுக்கிங்க. இவ்வளவு கடவுளும் சித்தர் பெருமக்கள் நம்ம மேல இவ்வளவு கருணை உள்ளவராக இருக்கிறாங்களான்னு போக போக நீங்களும் புரிஞ்சுக்கீங்க. சரியா? தயவு செஞ்சு மன்னிக்கணும், இந்த காரணத்தால வர முடியும் நேற்று கிளாஸ். அடுத்தது அன்னைக்கு லதா ராமானுஜன் சகோதரி கேட்டிருக்காங்க. Doctor had said in one session that people who pass on in hospital ICU take birth and they as children have many ailments. Can we pray for the people of our family who have passed on like this? If so, what should the prayer be? இந்த கேள்வி எப்போ கேட்டாங்கன்னா மதியானம் கேட்டிருக்காங்க, 1 மணிக்கு கேட்குறாங்க. மகாலய அமாவாசை அன்னைக்கு 1 மணிக்கு இந்த கேள்வி கேட்குறாங்க. ஆன்சர் பண்ண முடியல. அதுக்காக தனியாக நான் சொல்லி அஸ்டம் சார் சொல்லி உங்களுக்கு ஆன்சர் பார்த்து கொடுக்க முடியல. ஆனால் இந்த வேலையை நாங்களே பண்ணிட்டோம். நீங்கள் கேள்வி கேட்டவங்களுடைய வேலையை நாங்களே அது முடிச்சிட்டோம். அதாவது உங்களுடைய சம்மந்தப்பட்ட ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் ஹாஸ்பிட்டலில் இறந்துருக்கிறாங்களோ, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இறந்துருக்கிறாங்களோ, அவங்களுடைய ஆத்மாக்கள் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி என்ன ப்ரேயர் வச்சு என்ன சடங்குகள் பண்ணணுமோ அதை நாம் பண்ணி முடிச்சிட்டோமா. அதாவது உங்கள் சார்பாக இங்கே நாங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தா நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்களோ அந்த வேலையை உங்கள் சார்பாக நாங்களே பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ டோன்ட் வரி. அதாவது இந்த மாதிரி நபர்கள்கிட்ட எப்படி வேண்டணும் அப்படின்னா, ஹாஸ்பிட்டலில் ஐசியூக்கு அட்மிட் ஆகி இறந்த என் சம்மந்தப்பட்ட அனைத்து முன்னோர்கள், என் சம்மந்தப்பட்ட அனைத்து உணவர்கள் எப்படி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக சொல்கிறேன். பப்ளிக்கில் ஏன் சொல்கிறோன்னா, அவங்களுக்கு தனியாக ஃபோன் பண்ணி சொல்லாமல் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, எல்லாருமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். இதை நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டா எல்லாருமே குருமார்களாக மாறணும். டாக்டருங்க தவிர நான் அடிக்கடி சொல்றேன், இல்லை டாக்டருங்க ஓரமாக உட்காருங்க டாக்டர்னு சொல்லிட்டு நீங்கள் எடுக்கணும் கிளாஸ். அந்த அளவுக்கு வரணும். ஒரு 3 பேர் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், 3-4 பேர் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது இன்னும் டெவலப் ஆகி எல்லாருமே வரணும். சரியா? அப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஐசியூல இறந்தவங்க
அனைவருடைய ஆத்மா, என்னுடைய சொந்தக்காரங்க இருக்காங்க, என்னுடைய சொந்தக்காரங்க உறவினர்கள் முன்னோர்கள் யாரு இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இறந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆத்மாக்கள் தான் சாந்தி அடைய நான் மனதார வேண்டுகிறேன். அந்த மன்னிப்பு கேட்டல் மன்னிப்பு கொடுத்தல் வரணும், மன்னிப்பு கேட்டல் வரணும், மன்னிப்பு கொடுக்கணும். அவங்க கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கொடுக்கணும். அப்படி உங்களுக்கு பேச்சல்னா பரவாயில்ல, அவளை சொன்னாலே போதும். அது கடவுள் வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவார். யாராவது பேருக்கு கொண்டு போய் சேர்த்து பேர் தெரியணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி உங்க சார்பா நாங்க கேட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிட்டோம். அவங்களுக்கு அந்த மன்னிப்பு கேட்கறது மன்னிப்பு கொடுக்கறது போயிட்டு அவங்க ஹையர் லெவலுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டோமா. ஸோ அவங்க வந்து அந்த ஹையர் லெவலுக்கு போகாம கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி மொத்தம் 9 ஆத்மாக்கள், உங்க ஃபேமிலியில 9 ஆத்மாக்கள் அவங்கள அப்டேட் பண்ணி விட்டுட்டோம்மா. சரியா? உங்க வேலையை நாங்களே பண்ணிட்டோம். ஓகே. அடுத்தது ஒரு சகோதரர் கேட்டிருக்காரு, ஐயா நான் வந்து அமாவாசை அன்னைக்கு டொனேஷன்லாம் எடுத்து வச்சுட்டேன், எடுத்து வச்சுட்டு ப்ரேயர்லாம் பண்ணிட்டேன், கரெக்டாக மன்னிப்பு கேட்டேன், மன்னிப்பு கொடுத்துட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன். ஆனால் அன்னைக்கு ஈவினிங் வந்து என்னுடைய மகனுக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டை வந்துச்சு, 2 பேருக்கும் சண்டை வந்துச்சு. நீங்க பண்ண போது உங்களுக்கு யாரோ பணம் கொடுக்க வேண்டியவர் கொடுக்காத இருந்தவர் பணத்தை கொடுக்க வேண்டியவர் பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னாருன்னு சொன்னீங்க. ஆனா எனக்கு வந்து இந்த மாதிரி நெகட்டிவா நடக்க என் பையனும் ஒய்ஃபும் சண்டை பிடிச்சிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இது எதை காட்டுகிறது அப்படின்னா, தே ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு தெரியுது. நீங்க முன்னோர்கள் கிட்ட வழிபாடு பண்ணிருக்கீங்க, அது வழிபாடுனா தப்பா எடுத்துக்கணும் இல்லையா? ஸோ அந்த வழிபாடு பழக்கத்துல வந்துடுச்சு. ஓகே, அது வழிபாடு வேண்டாம். முன்னோர்களை வந்து நினைவு கூறுகிறீர்கள், அவங்களுக்கு நன்றி சொல்றீங்க, அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க, மன்னிப்பு கொடுக்குறீங்க. பட் அவங்க ஒன்றும் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்றத காட்டுகிறது. பொதுவாகவே மகாலய அமாவாசை அன்னைக்கு வந்து நம்ம அந்த ப்ரேயர் பண்ணோம்னா அன்னைக்கு ஈவினிங்குள்ள, எனக்கு என்னுடைய குரு கற்றுக் கொடுத்தது, இன்னைக்கு ஈவினிங்குள்ள ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வரணும். அதுக்கு என்ன சொல்றாரு? நீங்கள் திருப்தி அடைந்தீர்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்காக, நீங்கள் திருப்தி அடைந்தீர்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அதற்காக அப்படி அதை நீங்க கேளுங்க அப்படின்னா. அப்ப கூட நான் அவர்கிட்ட கொஞ்சம், ஐயா வந்து இது அவங்களுக்கு நம்ம கண்டிஷன் போடுற மாதிரி இருக்கே, பெரியவங்களுக்கு நம்ம வந்து கண்டிஷன் போடுற மாதிரி இருக்கு, நான் கும்பிட்டுட்டேன், மன்னிப்பு கேட்டேன், மன்னிப்பு கொடுத்துட்டேன், இதெல்லாம் கரெக்டாக ப்ராம்ப்டாக பண்ணிட்டேன், ஆனால் இருந்தாலும் அது நீங்கள் எனக்கு இண்டிகேஷனாக காட்டுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து மறைமுகமாக அவங்களுக்கு வந்து அவங்களை பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி இருக்கே, கண்டிஷன் போடுற மாதிரி இருக்கே அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ சொன்னாரு, அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் அப்படி நினைக்காதீங்க, எனக்கு காட்டுங்கன்னு சொல்லி கேளுங்க, ரிக்வஸ்ட் கேளுங்க நீங்கள் அப்படின்னு சொன்னார். ஒரு தடவை சொன்னேன், இல்லை நீங்கள் கேட்டு தான் ஆகணும்னா. 2வது தடவை சொன்னேன், கேட்டு தான் ஆகணும்னா. சரி, 3வது தடவை கேட்கக்கூடாது, குருவுக்கு ஒரு தடவை சொன்னாலே கேட்டுக்கணும். சரி, இருந்தாலும் மனசு கேட்கல எனக்கு. ஒரு தடவை சொன்னேன், 3வது தடவை இல்லை நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும், இப்படி பண்ணணும் நீங்கள் அப்படின்னா. சரி ஓகே அப்படின்னு. ஸோ அன்னைக்கு தான் வந்து எனக்கு அந்த பணமே கொடுக்காத ஒரு நபர், அதை மறந்தே போயிட்டேன். பட் அவர் ஃபோன் பண்ணுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கு 4:30 மணிக்கு அவர் குரு வீட்டில் இருக்கார், சொன்ன மாதிரி அவங்க வந்து இப்போ நம்ம கொடுத்த தர்ப்பணங்கள்டையும் கொடுத்த முறைகள்டையும் நம்ம செஞ்சதையும் அவங்க திருப்தி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு ஹாப்பினஸ், அந்த ஹாப்பினஸ் அது நமக்கு வந்தது. அவங்க நினைச்சா நமக்கு சில விஷயங்களை பண்ண முடியும். அவங்களுக்கு ஒரு சில லிமிட் இருக்கு, முன்னோர்களுக்கும் சில லிமிட் இருக்கு. அது அவங்களுடைய ஆத்மாவை பொறுத்து, அவங்களுடைய குட்கர்மாவை பொறுத்து சில லிமிட் இருக்கு. அந்த லிமிட் வரைக்கும் நம்ம ஃபேவர் பண்ண முடியும், நெகட்டிவும் கொடுக்க முடியும், துன்பங்கள் பிரச்சனைகளும் கொடுக்க முடியும், அதே மாதிரி நன்மைகளும் கொடுக்க முடியும். ஆனால் நீங்க கேளுங்க, கேட்டோம். அப்போ சகோதரருக்கு வந்து அந்த மாதிரி அன்னைக்கு அவங்க ஈவினிங் லைஃப்ல அவங்க ஒய்ஃபுக்கும் சன்னுக்கும் பிரச்சனை வந்ததுன்னா, எங்கேயோ யாரோ வந்து உங்களை மன்னிக்கல, யாரோ உங்க மேல வருத்தத்தில் இருக்காங்க, கோபத்தில் இருக்காங்கன்னு சொல்லி அர்த்தம். அதுதான் விஷயம், இண்டிகேஷன் அதுதான். பாசிட்டிவும் வரலாம், நெகட்டிவும் வரலாம். பாசிட்டிவ் வந்தால் பெஸ்ட், நெகட்டிவாக வரல, நியூட்ரலாக இருந்தாலும் பெஸ்ட், ஒன்றும் இல்லை, பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தாலும் ஓகே. பட் நெகட்டிவாக வருது அப்படின்னா இன்னமும் அவங்க ஏதோ திருப்தி அடையில, யாருக்கிட்டையும் எந்த குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். அதை நான் ஃபைன் டியூன் பண்ணி நான் சொல்லி கொடுக்குறேன், நீங்கள் அவங்களுக்கு என்ன செய்யுங்க, அவங்க மன்னிச்சிடுவோம். எப்படியா இருந்தாலும் நம்ம அவங்க மன்னிப்பு கேட்டாகணும், கொடுத்தாகணும், அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணியே ஆகணும். ஏதோ உங்களுக்கு சாதாரணமாக நம்ம லைஃப்பில் எடுத்துக்கிட்டோம், ஃபேமிலியில் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம மன்னிப்பு கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க, அவங்க மனசு ஆறாது, அவங்க வந்து மன்னிக்க மாட்டாங்க. பிகாஸ் நான் சொல்லியிருக்கேன், லோ லெவல் ஆத்மா, கீழ்நிலை ஆத்மா அது வந்து மன்னிக்காது, உயர்நிலை ஆத்மா மன்னிக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்போ அவங்களுக்கும் அந்த ஆத்மா இருக்கு, இறந்துட்டாலும் அந்த 2 லெவல் ஆத்மாவும் இருக்கு, அந்த 2 லெவல் ஆத்மாவில தான் இருப்பாங்க அவங்க. அப்ப லோ லெவல் ஆத்மா மன்னிக்கல, உயர்நிலை ஆத்மாவுக்கும் அவங்க போகலை, அந்த அளவுக்கு பக்குவத்துக்கு போகலை. பட் நான் சில விஷயங்கள் சொல்றேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அவங்கள வந்து
மனசார் மன்னிக்க வச்சிடலாம், ஸ்கூல் பண்ணிடலாம் சார். அதனால் அது ஒரு பிரச்சனை இல்லை, நான் கைட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேம்மா. அடுத்தது வந்து நம்ம குரூப்பில் நேற்று சரியான காரசாரமான வாக்குவாதம் நடந்திருக்கு. திருப்பூர் கந்தசாமி ஐயா உபயம் அது. ரமணிச்சந்திரன் சகோதரர் மன்னிப்பு வேற கேட்டிருக்காரு. மன்னிப்பு கேட்டிருக்காரு. இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இது தேவையில்லாத வேலை தான் நமக்கு. ஏன்னா நமக்கே பார்க்க டைம் இல்லை. பட் இருந்தாலும் அவர் இப்போது ஆன்லைனில் இருக்கிறாரான்னு தெரியல, இல்லை அப்புறம் ஆஃப்லைனில் பார்ப்பாரான்னு தெரியல. எந்த லைனில் பார்த்தாலும் அவரை வச்சு நம்ம அந்த ஆன்சர் கிளாரிட்டி கொடுத்துட்றோம். அவர் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியும், சொல்லிக்க விரும்பலை. பட் அதை கிளாரிட்டி வச்சு நம்ம அவருக்கு சொல்லுவோம். இப்போ நேரடியாக அவர் இருக்காருன்னா அவருக்கு ஆன்சர் பண்ண மாதிரி நம்ம எல்லாத்தையும் சொல்லிடுவோம். அதாவது அவர் இன்னமும் வந்து ப்ரீகேஜில் தான் இருக்காருன்னு தெளிவாக ப்ரூவ் பண்ணுறாரு. ஒரு தடவைக்கு 2 தடவை, 2 தடவைக்கு 3 தடவை திரும்பவும் நான் ப்ரீகேஜில் தான் இருக்கேன், நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இல்லை அப்படின்னு தெளிவாக ப்ரூவ் பண்ணுறாரு. பட் நீங்கள் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கீங்க. நீங்கள் ப்ரீகேஜி பாஸ் பண்ணிட்டீங்க, எல்கேஜி பாஸ் பண்ணிட்டீங்க, யூகேஜி பாஸ் பண்ணிட்டீங்க, 3 கிளாஸையும் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கீங்க. நீங்கள் அடுத்த லெவலுக்கு வரணும். பட் அவர் உங்கள் லெவலுக்கெல்லாம் வரல, நான் ப்ரீகேஜி தான் அப்படின்னு சத்தியம் பண்ணி ப்ரூவ் பண்ணுறாரு. சரியா? அதனால் அவரை பார்த்து நம்மளாம் ஃபீல் பண்ணிட்டு டென்ஷன் ஆகிட்டு எமோஷன் ஆகிட்டு இருக்க வேண்டாம். அவருக்கு கவுண்டரும் கொடுத்துட்டு இருக்க வேண்டாம். நம்ம டைம் வேஸ்ட், நம்ம எனர்ஜி வேஸ்ட். இப்போ இது எதுக்காக கொடுக்குறேன்னா, இது கூட உங்களுடைய அவேர்னஸ்க்காக கொடுக்குறேன், அவருக்காக இல்லை. அவர் அவர் வரணும், 100 200 பிறவிகள் எடுத்து அதை அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்குவார். அவர் வந்து சொன்னாரா, நான் வந்து முருகனை மட்டும்தான் வழிபடுவேன், நான் விநாயகரை கூட கும்பிட மாட்டேன், நான் முருகனை மட்டும்தான் வழிபடுவேன், நான் விநாயகரை கூட கும்பிட மாட்டேன், எந்த தெய்வத்தையும் கும்பிட மாட்டேன், முருகன் தான் எனக்கு அப்படின்னாரா. ப்ரீகேஜி தான் அவர் ப்ரூவ் பண்றாரு. அப்போ நான் பல முறை சொல்லியிருக்கேன், ஒரு ஆத்மா பல பல விதங்கள்லையும், அதாவது என்ன சொல்றது, நிறைய பிறவிகள் எடுத்து கற்றுக்கிட்டு வருதுன்னு சொல்லியிருக்கேன், பல வகுப்புகள் சொல்லியிருக்கேன். அவர் எதையுமே பார்க்கலன்னு அர்த்தம். இது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. அதாவது பழைய வீடியோஸை, பழைய லெசன்ஸை பார்க்காம புதுசு புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கு நம்ம கிளாரிட்டி கொடுத்துட்டு நம்ம டைம் வேஸ்ட் ஆகுது. இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும்னு நினைக்கிறேன். சரியா? எல்லாரும் யாராக இருந்தாலும் போஸ்டிங் போடுறதா இருந்தாலும் தயவு செஞ்சு இன்னைக்கு பழைய வீடியோஸை பார்க்க சொல்லுங்க, பழைய கிளாஸை அட்டன் பண்ணி பார்க்க சொல்லுங்க, அதுக்கு பிறகு உள்ளே வர சொல்லுங்க. ஏன்னா புதுசு புதுசாக ஒரு கேள்வி கேட்டு புதுசு புதுசாக நான் உலகம் கேட்டு நம்ம டைம் வேஸ்ட் ஆகுது. ஏன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போகும். அடுத்த லெவலுக்கு நீங்கள் 1ஆம் கிளாஸ் வரைக்கும் 2க்கு 3 4 கொண்டு போகும். நான் திருப்பி 3 கேஜி லெசனே எடுத்துகிட்டு இருந்தால் எப்படி? அது உங்கள் டைமும் வேஸ்ட்டு, என் டைமும் வேஸ்ட். ஆனால் இனிமேலுக்கு யாராவது வந்தாங்கன்னா, நீங்கள் யாராவது ரெஃபர் பண்ணிங்கன்னா கூட முதல்ல பழைய வீடியோஸ் எல்லாம் பார்க்க சொல்லுங்கள், பழைய கிளாஸ் எல்லாம் பார்க்க சொல்லுங்கள். இப்போ இவர் கூட பழைய வீடியோஸ் எல்லாம் முழுசாக பார்க்கல, பழைய லெசன்ஸை முழுசாக பார்க்கல. பார்த்துருந்தானே இந்த மாதிரி ஒரு தேவையில்லாமல் என்ன அந்த குரூப்பில் ஒரு குழப்பம் பண்ணி விட்டுருக்க மாட்டார். ரமணிச்சந்திரன் சகோதரர் மன்னிப்பு கேட்குற அளவுக்கு கொண்டு போய் விட்டார் அவர். இது உங்களுடைய அவேர்னஸ்க்காக சொல்கிறேன். அவர் தேர மாட்டார். அவர் 100 ஜென்மம் 200 ஜென்மம் எடுத்து வருவார். இப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து விநாயகரை கூட கும்பிட மாட்டேன், முருகனை மட்டும்தான் கும்பிடுவேன். அடுத்த ஜென்மத்தை என்ன போடுவாங்கன்னா, சிவனை மட்டுமே கும்பிட்ற மாதிரி சிவபக்தரா போட்டு ஒரு 10-15 ஜென்மம் விடுவாங்க. அப்புறம் பெருமாளை மட்டுமே கும்பிட்ற மாதிரி வைணவத்தில் ஒரு 10-15 ஜென்மம் விடுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம், நிறைய கூடுதலாகவும் இருக்கும் அவர் பக்குவத்தை பொறுத்துக்கு. அப்புறம் அம்பாள் மட்டுமே கும்பிட்ற மாதிரி ஒரு 10-15 ஜென்மம் விடுவாங்க. அவர் அம்பாள் பக்தர், தீவிரமான அம்பாள் பக்தராக இருப்பார். அடுத்தது கணபதியை மட்டுமே கும்பிட்ற ஒரு இப்போ சொல்கிறாரு இல்லையா, டைலாக்லாம் விடுறாரு இல்லையா, நான் வந்து விநாயகரை கூட கும்பிட மாட்டேன், விநாயகரை கும்பிட்டே ஆகணும், விநாயகர் கும்பிட்டே ஆகிற மாதிரி 10 ஜென்மம் விடுவார். சரியா? சைவத்தில் ஒரு 10-15, ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன், இது இன்னும் கூடுதலாக இருக்கும், ஒரு 10-15 ஜென்மம். வைணவத்தில் ஒரு 10-15 ஜென்மம். சிவனே கதி, பெருமாளே கதி, அம்பாளே கதி ஒரு 10-15 ஜென்மம், கணபதியே கதி ஒரு 10-15 ஜென்மம், இப்போ முருகரே கதின்னு இருக்காரு. ஓகே, இதை விட்டுவிடுங்க, மற்றெல்லாம் இப்படி 6 வகைகள் இருக்குன்னு சொல்லி இந்து மதத்தில் எல்லாத்துலேயும் ஒரு 15 ஜென்மம் 20 ஜென்மம் அப்படி எடுத்து ஒரு 100-150 வருஷம் ஆன பிறகு அப்புறம் பக்குவத்துக்கு வருவார். எல்லாருக்குமே நான் திரும்பவும் சொல்லியிருக்கேன், நாம நாத்திகர்களாகவும் சில பிறவிகளை பெறப்போம். இதை என்னுடைய குரு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. அது எப்படிங்க ஐயா நாத்திகராக இருக்கணுமா? நாம தான் கடவுள் வேணுன்றோம், கடவுள் இருக்கணுன்றோம், கடவுள் இருக்காருன்னு சொல்லி சொல்றோம். நீங்க வந்து கடவுளே இல்லாத நாத்திகராக நீங்க வந்து இருக்கணும்னு சொல்லி சொல்றீங்களே, அது எப்படி நாத்திகராக நம்ம வாழ்வோம்? அது எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியலையே என்ன? அப்படியா? சரி, நாளைக்கு தியாசபிக் சொசைட்டி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன தியாசபிக் சொசைட்டி காலையில் போனோம். காலையில் 9 மணிக்கெல்லாம் போயிட்டோம்.
9 மணிக்கெல்லாம் உள்ளே போயிட்டு அது நிறைய விஷயங்கள் உள்ள 9 மணிக்கெல்லாம் போயிட்டு ஈவினிங் 6 மணிக்கு தான் வந்தோம். காலைல 9 மணிக்கு கூப்பிட்டு போய் 6 மணி வரைக்கும் வச்சு அதெல்லாம் உள்ள நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தா, நிறைய விஷயங்களை படிக்க வச்சார், நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்த பிறகு 6 மணிக்கு வெளியே போய் இப்போ கேட்குறாரு என்கிட்ட, இப்போ என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. கடவுள் வந்து நாத்திகவாதியாக கூட பிறக்க வைக்கணுமா அப்படின்னு சொல்லி காலைல கேட்டிங்களே, இப்போ பதில் சொல்லுங்கன்றார். காலைல 9 மணிக்கு காரில் 9 மணிக்கு நுழையிறோம், காரில் 6 மணிக்கு வெளியே வந்த பிறகு காரை எடுத்துட்டு கேட்குறாரு, இப்போ சொல்லுங்க அப்படின்றார். கரெக்டு தான், நாத்திகராகவும் பிறக்க வைக்கிறது கரெக்டு தான். அவர் ஏன் நாத்திகராகவும் பிறக்க வைக்கிறார் அப்படின்னு நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னேன் குரு கிட்ட. அப்போ நாத்திகரை நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, நாத்திகரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாதுன்னு அப்போதான் எனக்கு தெரியும். நான் கிரிட்டிசைஸ் பண்ணுறது இல்லை, ரெஸ்பெக்ட் கொடுப்பேன், பட் அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அதுவும் கடவுளுடைய ஒரு ஒரு கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடம் தான். சில விஷயங்களை வந்து நாத்திகனாக இருந்து சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாத்திகனாக படைக்கிறார் அப்படின்ற அந்த புரிதலை வந்து எனக்கு உணர்த்துறாங்க. ஒரு நாள்லாம் தியாசத்தில் உள்ள உட்கார வச்சு எல்லாத்தையும் நல்ல ட்ரைனிங் கொடுத்து புக்கை படிக்க வச்சு ரெஃபர் பண்ணி அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து புரிய வைக்கிறார். வெளியே வந்து கேள்வி கேட்கிறார். எஸ், உண்மை, கரெக்ட். அப்போ இவர் வந்து தேவையில்லாம புரிஞ்சுக்காம பண்ணிட்டு இவர் வருவார், இன்னும் பறவையெல்லாம் எடுத்து வருவார். அப்போ இது வந்து உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன், நாட் ஃபார் ஹிம். கந்தசாமி அப்படின்றதுக்காக இல்லை, உங்களுக்காக சொல்றேன், நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் கிளாரிட்டி வரணுன்றதுக்காக. அவர் தீவிரமான முருக பக்தராம். ஓகே, வழக்கம் சொல்லுவோம். அரம்பையர் அனைவரும் அன்புடன் வரினும் குமரா உன்னை மறவேன். அரம்பையர் ரம்பைங்கள்லாம் வந்தா கூட அன்புடன் வரினும் குமரா உன்னை மறவேனா. ரம்பையும் இவரையும் ஒரு நாள் ரூம்ல விட்டுட்டு, ரம்பையும் இவரையும் ஒரு நாள் ரூம்ல விட்டுட்டு கதவு சாத்திட்டு மறுநாள் காலையில ரம்பை கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, இவர் முருக பக்தரா இருந்தாரா ரம்பை பக்தரா இருந்தாரான்ட்டு. சும்மா சொல்லலாம், அதெல்லாம் நடைமுறையில் எல்லாம் சாத்தியம் இல்லை. இவர்கிட்ட கேட்டா நான் வந்து முருக பக்தரா இருந்த முருகனா வேண்டினான். ரம்பை கிட்ட கேட்கணும், நம்ம இவர் எந்த பக்தரா இருந்தாரு, முருக பக்தரா இருந்தாரா ரம்பை பக்தரா இருந்தாரா. ரம்பை கிட்ட கேட்டா ரம்பை சொல்லுவாங்க, சரியா? ரம்பை கிட்ட தான் கேட்கணும். இவர்கிட்ட கேட்டா நான் முருக பக்தரான் தெரியுமா உங்களுக்கு, உள்ள போனது வெளியே வந்த வரைக்கும் அப்படிதான் இருந்தேன்னு. நீங்க நைட்டு ஒரு நைட் ரூம்ல அவர் விட்டு பாருங்க, அவர் எந்த பக்தரா இருந்தார். ரம்பை கிட்ட கேட்டா தெரியும். இதெல்லாம் சும்மா சொல்லிட்டு கூடாது சார். திருமால் துணைவி என் இல்லம் குடிபுக்கினும் முருகாமுனை மறைவேன். திருமால் துணைவி என் இல்லம் குடிபுக்கினும். திருமால் துணைவின்னா என்ன, மகாலட்சுமி. மகாலட்சுமி வீட்டுக்கு வந்துட்டனால நான் வந்து முருகாமுனை மறைவேன்றாங்க. மகாலட்சுமி வீட்டுக்கு வந்தாலும் எத்தனை பேர் கடவுளை மறந்துடுறாங்க தெரியுமா உங்களுக்கு? மகாலட்சுமி உள்ள வந்துட்டால கை கால் தெரியாது, பணம் வந்துச்சு, பணக்காரன். பணம் வந்துட்டா பணத்திமுள்ள என்னென்னலாம் பண்ணுவாங்க தெரியுமா? உங்களுக்கு எத்தனை டேட்டா வேணும்? எங்கிட்ட இருக்கிற லிஸ்ட்டு. பணம் வந்துட்டா வந்து அந்த அடக்கமாக ஒடுக்கமாக அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து 1000ல் ஒருத்தர் கூட கிடையாது, லட்சத்தில் வேணா ஒருத்தர் சொல்லலாம், 1000ல் ஒருத்தர். அந்த பணத்திமிர் வந்துடும், நீ என்ன நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கு உதாரணங்கள் நிறைய இருக்கு, ஃபைல் என்கிட்ட நிறைய இருக்கு. நான் எவிடன்ஸோட பேசுறேன், நீங்க எவிடன்ஸ் இல்லாம குத்துமதிப்பா பேசுறீங்க. உங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்னா எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் இருக்கு. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்றதுக்கு பக்கா எவிடன்ஸ் இருக்கு. எவிடன்ஸோட பேச குறைஞ்சபட்சம் 100-200 எவிடன்ஸ் கொடுக்க முடியும் என்னால. இந்த பணம் திருமால் துணை வீட்டுக்கு வந்துட்டா ஆடாது ஆடாடி அவரை பாதிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க, திருமால் மனைவி வெளியே போயிட்டா அப்ப தெரியும் உங்களுக்கு. அது வரைக்கும் அப்ப ஃபீல் பண்ண மாட்டாங்க. பணம் இருந்த வரைக்கும் ஆடாதாட்டாடி பண்ணாத அக்கறம் பண்ணுவாங்க, ஏன்னா பணத்திமிரு. ஒருத்தர் சொல்றாரு, ஒரு 2-3 இயர்ஸ் பேக் கல்யாணம் ஆகல அவருக்கு, பணத்திமிரு. அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 12 பேர், 12-13 பேர் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், 12-13 பேர். ஒரு நாளைக்கு ஒருத்தி கூட இருப்பாராம், கல்யாணம் ஆகல. ஒரு நாளைக்கு ஒருத்தி கூட இருப்பாராம். ஒரு நாளைக்கு ஒருத்தி, இன்னைக்கு நீ நாளைக்கு நான் இன்னொரு 10-15 பேர் எனக்கு கூப்பிடுறாங்க சார், நான் தான் போல, நான் தான் அவங்க கோஆப்ரேட் பண்ணல. இப்ப இதுல என்னன்னா, ஒருத்தி வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கா, கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றாங்க. எங்க வீட்டுல கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு, வீட்டுல கல்யாணம் பண்ணணுன்றாங்க. நான் இந்த 13 பேர்ல யாரை கல்யாணம் பண்ணிக்கிறது? யாரை கல்யாணம் பண்ணிக்கினாலும் ஒருத்தர் மற்றவங்க 12 பேர் ஏமாறுவாங்க. ஆனா இப்படியே ஓட்டிடுறேன் காலத்தைன்றாரு இவரு. 13 பேர்கிட்டே ஒரு நாளைக்கு ஒத்தி 2 நாளைக்கு ஒத்தி இப்படி ஓட்டிடுறேன், கல்யாணம் வேணான்றேன். பட் வந்து கல்யாணம் பண்ணணுன்றாங்க எங்க வீட்டு. இதுக்கு என்ன சார் பண்றது? கவுன்சிலிங் வந்தார் ஒரு 3 இயர்ஸ் பேக். பணத்திமிர். இவர் அப்படியே கல்யாணம் பண்ணாலும் மற்ற 12 பேருடைய வாழ்க்கையை பாதிக்கிறா இல்லையா, அதை யோசனை பண்ணார் அவரு. இதுதான் பணத்திமிர். இப்ப திருமால் துணை வந்து வீட்டை விட்டு வெளியே போனா அப்ப தெரியும் அவருக்கு, டப்பா டான்ஸ் ஆடிடும். எஸ்,
நான்முகன் துணைவி என் நாவில் வரினும் அருமுகனை நான் மறவேன். நான்முகன் துணைவி சரஸ்வதி நாவில் வந்துட்டா நான் ரொம்ப படிச்சவன், ரொம்ப படிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடுவாங்க. இவரே இந்த டைப் தான். நான்முகன் துணைவி என் நாவில் வரணும், ஆறுமுகனை நான் மறவேன். ஆறுமுகனை மறந்துட்டாரு, நான்முகன் துணைவி வாயில வந்ததுனால என்னெல்லாம் பேசிக்கிறாரு. இவரே இந்த டைப் தான், மூணாம் டைப் தான். கந்தசாமி, திருப்பூர் கந்தசாமி, அவரே மறந்துட்டாரு, ஆனா பாடுறாரு. நடுநெருங்க வைக்கும் யமன் எதிர்படினும் நிமலா உன்னை மறவேன். யமனை விட்டு பார்த்தா தெரியும், யமன் முன்னாடி வந்திருக்கான், உயிர் போகணும் அப்ப சொன்னா தெரியும். அதுதான் பேசுவோம் டைலாக் எல்லாம். ஒரு காமெடி கூட வரும், துணிஞ்சி நான் சூசைட் பண்ணிக்க போறேன், கடலுக்கு போவாங்க. இதை படத்துல கூட வரும்னு நினைக்கிறேன். அங்க போய் பார்த்து திருப்பி வெட்டுன்னு வந்துருவாங்க. அப்ப சாக மனசு இல்லை. அந்த மாதிரி வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. கடைசி வரைக்கும் போவாங்க, தூக்கு மாட்டிக்குவாங்க, போட்டுக்குவாங்க, அப்புறம் பீச்சுக்கு போவாங்க, விடுறதுக்கு போவாங்க, எல்லாம் போவாங்க. அது மாதிரி மாட்டி இறக்குறவங்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியும். நம்ம நிறைய பேப்பர்ல பார்க்கணும், சோசியல் மீடியாவில் பார்க்கணும். போயிட்டு ரிஃபர் வந்தாங்க, பயந்துட்டு என்னடா இதுக்கு போய் அப்படின்னு சொல்லிட்டு உயிர் ஆசைகளை திரும்பி வந்தவங்களும் இருக்காங்க. சரியா? அதனால யமனை எதிர்படியும் நிமலா உன்னை மறவேன்லாம் சும்மா சார், அதெல்லாம் சும்மா பேசிக்கலாம் வாயில. ஏமா வந்தா தெரியும் நீங்க என்ன ஆக்டிவிட்டி பண்றீங்கன்ட்டு. கடும் துயர் வரணும் கந்தா உன்னை மறவேன். கடும் துயர் வந்தா தெரியும். பசி வந்தால் 10 போகும்னு சொல்லுவாங்க. பசி வந்தால் 10 போகும். அப்ப மற்றதெல்லாம் விட்டுடுவாங்க. பசி வந்துட்டுனா நீங்க ரம்பையே பக்கத்துல வச்சா கூட ரம்பையை கண்டுக்க மாட்டீங்க. அந்த அந்த மாதிரியான விஷயம் அது சொல்லுவோம். பட் அந்த பசியில இருந்து பாருங்க. இப்ப நான் இருக்கேன், இப்ப 3 நாளா சாப்பிடல இருக்கேன். நாம யோக சக்தியின் மூலமாக, தியான சக்தியின் மூலமாக இதோட பேர்ல எல்லாம் கேஷுவலா இருக்கும். உங்க முன்னால பேசிட்டு இருக்கோம். யாராவது நீங்க 3 நாள் இந்த மாதிரி சாப்பிடாம, சாப்பாடு தண்ணி இல்லாம உட்காந்து உங்களால இந்த மாதிரி பேச முடியுமா? கொஞ்சம் கற்பனை பாருங்க. 3 நாள் சாப்பாடு தண்ணி எதுவுமே கிடையாது. சரியா? முன்னாடி உங்களை மாதிரி உட்காந்து கிளியரா பேச முடியுமா? அப்படியே சொக்கி சொக்கி உட்கார்ந்துட மாட்டீங்க. அந்த இறைவனுடைய அருளும் நம்முடைய ஆன்மீக சக்தியும் தியான சக்தியும் இருக்கிறதுனால நான் சொன்னாதான் உங்களுக்கு தெரியுமே நான் சாப்பிடல, இல்லைன்னா தெரியாது. அந்த மாதிரி கேஷுவலாக தான் நம்ம இருப்போம். இறை சக்தி. சரியா? ஆனா கடும் துயர் வரும்னா, கடும் துயர் வந்தா பறக்க விட்டுருவாங்க. ஒண்ணுமே இல்லை. இப்ப பேசணுமே, பசின்னு வந்துட்ட பிறகு 3 நாளும் உங்களை காஞ்சி போய் பட்டினி போட்டு உங்க பக்கத்துல ரம்பை வச்சா கூட ரம்பை தூக்கி போட்டுங்க, சாப்பாடு தான் எடுப்பீங்க. கடும் துயர்லாம் சும்மா சார், அதான் பேச்சு, நடைமுறையில் யாரையும் இல்லை. இது ஒன்னொன்றுக்கு நான் வழக்கம் சொன்னேன்னா 100 பேருக்கு ஃபைல் கொடுப்பேன் நான் உங்களுக்கு. உயிரே போயின்னு உமையவள் மகனே உயிரே போயிட்டு அப்புறம் எங்க இருக்கிறீங்க நீங்க? உயிரே போயிட்டாலும் அப்ப உமையவள் மகனே உன்னை நான் அப்புறம் எங்க மறக்கிறது? இந்த உயிரே போச்சு அப்புறம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க சார்? எல்லாம் பேரும் புகழும் வரினும் திருப்பூர் தெய்வத்தை நான் அறிவேன். இந்த பேரும் புகழும் வந்த பிறகு எத்தனை பேர் அந்த பேரும் புகழால கீழே போய்க்கிறாங்க தெரியுமா? பேரும் புகழும் வரினும் நீங்க ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க சார், ஹிஸ்ட்ரி பார்க்கணும். இந்த பேர் புகழ் வந்த பிறகு எத்தனை பேர் டாப்ல போய் என்னென்னமா எல்லாம் பண்ணி திருப்பி கீழே வந்திருக்காங்கன்னு தெரியுமா? அந்த ஈகோ வந்துடும், அந்த ஈகோ வந்துடும், தானா வந்துடும். இவரே அந்த ஈகோட தான் இருக்காரு. நான் முருகனை தவிர அதை யாரும் கும்பிட மாட்டேன், அதுவே ஈகோ தான். நான் முருகனை தவிர யாரும் கும்பிட மாட்டேன், நான் விநாயகரை கூட கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுவே ஈகோ தான், அதுவே ஈகோ தான். அவருக்கு தெரியல. ஒரு கேள்விக்கு போட்டிருக்காரு, இதான் உங்க குரு சொல்லி கொடுத்தாரா? இப்படிதான் உங்க குரு சொல்லி கொடுத்தாரா? குருவே நான் குருன்னு எப்பயுமே சொல்லிக்கிட்டு இல்லை, நான் கைடு தான், வழிகாட்டி தான். அப்படி வழிகாட்டுறேன், இப்படி போங்க வழிகாட்டுறேன். அந்த வழிகாட்டலை கேட்டு எல்லாம் பக்குவத்தை தான் இருக்கிறீங்க. எல்லாருமே பக்குவத்தா இருக்கு. அந்த பக்குவம் ரமணிச்சந்திரன் சகோதரருக்கு இருக்கிறனால தான் மன்னிப்பு கேட்கிறாரு. அந்த பக்குவம், அந்த புரிதல், அந்த தெரிதல் அவருக்கு இருக்கிறனால தான் ஐயா நான் சொன்னது தப்பு, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா அவர் கேட்கல, பிகாஸ் ஈகோ. இவங்ககிட்ட ஈகோ இல்லை, அதனால இவர் கேட்கிறாரு, பணிந்து கேட்கிறார். ஐயா நான் சொன்னது தப்பாக இருந்தாலும் கூட, தப்பு இல்லை, அவர் சொன்னது கரெக்டு தான், ஆனா இருந்தாலும் பெருந்தன்மையா மன்னிப்பு கேட்கிறார். அந்த பக்குவத்தை நம்ம கொண்டு இருக்கோம். ஆனா அவர் அப்படி இல்லை. அந்த முருகன் ஏன் அவருக்கு அந்த பக்குவத்தை கொடுக்கல? முருகன் ஏன் பிடிச்சுங்கிறாரு? குருவோட முருகன் பெரியவர் தானே. மாதா பிதா குரு தெய்வம் அப்புறம் தானே, குருவுக்கு அப்புறம் தானே தெய்வமே. அந்த தெய்வமே அவருக்கு ஏன் அந்த நல்ல புத்தி கொடுக்கல? ஏன் அந்த ஈகோ ஒன்றும் எடுக்கல? காரணம் இருக்கு, கர்மா. மானுடன் சேர்த்து மதிநுட்பத்துடன் அழகிய நன்மங்கை வரினும் வேறுடைய தெய்வத்தை நான் மறவேன். நன்மங்கை விட்டா தெரியும் கூட. இப்போ சொன்னதுதான், ஒரு ரூம் நன்மங்கை விடணும், நீங்க இருக்கணும், அடுத்த நாள் காலம் நன்மங்கை கிட்ட கேட்கணும், இவர் எப்படி இருந்தாருன்னு கேட்கணும். தெரியும். அப்ப பொய்யில் படைக்கும் நாத்திக கூட்டம் எள்ளி நகை ஆடினும். பொய்யில் படைக்கும் நாத்திக கூட்டம் தப்பா சொல்லக்கூடாது சார். இப்பதான் நான் சொன்னேன், நாத்திக கூட்டம் கூட கடவுள் நாத்திகர்களாக இருங்க அப்படின்னு சொல்றாரு.
அந்த இறைவனுடைய வேலையை அந்த பாடங்களை சில பாடங்களை கற்றுக்கொள்வதற்காக அவங்க நாத்திகர்களாக பிறக்கிறாங்க. ஆனால் அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, தப்பு. நீங்க என்ன சொல்றீங்க? பொய்யில் படைக்கும் நாத்திக கூட்டம் எள்ளி நகை ஆடினும். அவங்க பொய்யில் படைக்கல, கடவுள் அப்படி அது மாதிரி இருந்து நீங்க சில பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. இதுவும் கடவுளுடைய அனுமதியோட தான் நடக்குது. நாத்திகளை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. வள்ளி மனானை நான் மறவேன் ஞாபகம் வச்சுங்கிறீங்க, ரைட், ஓகே. மெத்த படித்த மேதக கூட்டம் நித்த நித்த பரிகாசம் செய்யணும். மெத்த படித்த மேதக கூட்டம் நித்த நித்த பரிகாசம். நீங்க சண்டைக்கு தான் போவீங்க. இந்த இப்பயே பண்றீங்களே, இப்பவே வந்துட்டு இருக்கிறீங்களே, தேவையில்லாம கவுண்டர் கொடுத்துருக்கீங்க, தேவையில்லாத கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்க குரு உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தான்னு கேள்வி கேட்குறீங்க. அவங்க பக்குவத்தில் இருக்காங்க, உங்களுக்கு பக்குவம் இல்லை, நீங்க இவ்வளவு கேள்வி கேட்டுருக்கிறீங்க. அப்புறம் எங்க மெத்த படித்த மேதக கூட்டம் நித்த நித்தம் பரிகாசம் நீங்க பொறுமையா எடுத்துட்டு போறீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போறீங்க. இப்ப இதுவே நீங்க வந்து தனிப்பட்ட முறையில் என்ன சொல்லி நீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது நான் அதை கண்டுக்கவே மாட்டேன், விட்டு போயிட்டே இருக்கேன். இதுக்கெல்லாம் பதில் சொல்ற அளவுக்கு பொறுமானம் இல்லாத விஷயம் இது. அதனால இது வேண்டான்னு சொல்லி நான் போட்டுட்டேன். இது நீங்க குரூப்ல போட்டு எல்லாத்தையும் கலாச்சாரனாலதான் இப்ப நான் இறங்கி இதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டாம். ஏன் தனிப்பட்ட முறையில் டாக்டர் இளங்கோ ஒரு கமெண்ட் கொடுத்தீங்க, டாக்டர் இளங்கோ ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதை நான் கண்டுக்கவே மாட்டேன். பிகாஸ் எனக்கு அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. எனக்கு அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. 3 மாசம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு, போன்ல பேசுறதுக்கு. அவங்களுக்கு அந்த போன்ல பேசினா அந்த ஆத்மா எவ்வளவு சந்தோஷப்படும் தெரியுமா? 3 மாசமா அந்த போன்ல ஹலோ டாக்டர் இளங்கோ பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 வார்த்தை பேசலாம், அந்த ஆத்மா எவ்வளவு சந்தோஷப்படும் தெரியுமா? பேச முடியல. உடம்பு நோய் பிரச்சனைக்காக மருந்து வேணும்னு கேட்டிருக்காங்க, மருந்து அனுப்ப முடியல. அந்த மருந்து கொடுத்தா, ஆனா என்ன விஷயம்னா ஒன்ஸ் உள்ள நேம் என்டர் ஆயிட்டாலே உங்களுக்கு அந்த மருந்து கொடுத்தா என்ன எஃபெக்டோ, கிறிஸ்டல் கொடுத்தா என்ன எஃபெக்டோ அதை நம்ம இங்கேருந்து பண்ணிடுறோம். பிகாஸ் நம்ம கையிலிருந்து ஹேண்ட் ஓவர் பண்ணாதனால இங்க பண்ணிட்டு இருக்கோம். பட் ஹியூமன் நேச்சர், நானும் பல தடவை சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு அது புரியல. அவங்க கிறிஸ்டல் நம்ம கையில வந்தா நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்குவோம், மருந்து நம்ம கையில வந்தா நம்ம மருந்து சாப்பிட நோய் நல்லாகிடும், இதுக்கு இந்த விஷயத்த அவர் கொடுத்துட்டாருன்னா சரியாயிடும் அவங்க நினைக்கிறாங்க. தப்பு இல்லை, அதாவது இயல்பு, அது தப்பு இல்லை. ஆனா அதை விட பல மடங்கு எஃபெக்ட் நீங்க கிறிஸ்டல் உங்க கையில வந்துட்ட பிறகு நீங்க யூஸ் பண்ணா என்ன எஃபெக்டோ அதை நம்ம இங்கிருந்து கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க மருந்து சாப்பிட்டா ரெகுலரா என்ன எஃபெக்டோ அந்த எஃபெக்ட் நம்ம இங்கிருந்து கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க கவுன்சிலிங் நான் கொடுத்து பேசினா உங்களுக்கு என்ன திருப்தி சந்தோஷம் கிடைக்குமோ அதை நம்ம இங்கிருந்து கொடுத்துட்டு இருக்கோம், எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். பட் உங்ககிட்ட வந்த பிறகு அதை நம்ம கட் பண்ணி அதுக்கு நீங்க பாத்துக்க போறீங்க. பட் இருந்தாலும் அந்த ஆத்மா எதிர்பார்க்குது, தப்பு இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போவானான்னு சொல்றேன் நான். ஹாஸ்பிட்டலுக்குலாம் போகாதீங்க, செலவு பண்ணாதீங்க, ₹1 கூட ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணாதீங்க, லேபுக்கு டெஸ்ட் பண்ணாதீங்க, செக்கிங் அது இதெல்லாம் போய் எதுவும் ₹1 கூட செலவு பண்ணாதீங்கன்னு சொல்றேன். இவர் சார் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக விடமான்றாரு, மருந்தும் கொடுக்க மாட்டேன்றாரு. அவங்க தெரியும் நியாயமானது. இந்த மாதிரி பீப்புளுக்கே நம்ம சர்வீஸ் பண்ண முடியாம தடுமாட்டு இருக்கோம், சாப்பிடாம தூங்காம பண்ணிட்டு இருக்கோம். நாம இந்த மாதிரி தேவையில்லாம போட்டுட்டு வழக்கம் சொல்லிருக்கிற வேலை எனக்கும் வைக்கிறாரு, தேவையில்லாம உங்களுக்கும் வைக்கிறேன். அது இன்னைக்கு ஒரு புதுசா வச்சிருவோன்ட்டு தான் இதுக்காக சொல்றேன். தனிப்பட்ட முறையில் எனக்கு சொல்லியிருந்தா நான் விட்டுடுவேன், உங்களுக்கு சொன்னாதான் அந்த ஒரு கிளாரிட்டிக்காக இதை நான் கொடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு மேல அவர் இதை பத்தி பேசக்கூடாது. என் அத்தன் ஆண்டவன் ஆறுமுக தெய்வத்தை நான் மறவேன். ரொம்ப ஞாபகம் வச்சிருப்பாரு. நான் மறவேன் எந்த கடவுள் எங்கிருந்து வரினும், எந்த கடவுள் எங்கிருந்து வரினும் என் சொந்த கடவுளுக்கு அந்த கடவுளை என் சிந்தையில் இருந்து ஒருபோதும் நான் மறவேன். இந்த மாதிரி டைலாக் பேசி வீணா போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி டைலாக் பேசி வீணா போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. எந்த கடவுள் எங்கிருந்து வரினும் என் சொந்த கடவுள், சொந்த கடவுளாம் வர அவரு, சொந்த கடவுளை கந்த கடவுளை என் சிந்தையிலிருந்து ஒருபோதும் நான் மறவேன். அவர் பழைய வீடியோ பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஒரு 4 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன், 4 நாள் மட்டும் சொல்றேன், அதுக்கு பிறகு அவர் ஆன்சர் சொல்றேன். உலகத்திலேயே மிகப்பெரிய முருக பக்தர், நான் ஏற்கனவே கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், திருப்பவும் அவருக்கு புரியணுன்றதுக்காக சொல்றேன். உலகத்திலேயே மிகப்பெரிய பக்தர் அவர், முருக பக்தர். முருக பக்தருக்கு அவர் பேர் தெரியாம இருக்காது, பப்ளிக் வரலாம் சொல்லிக்க வேண்டாம். நம்ம வீடியோலையும் போட்டிருக்கேன், கிளாஸ்லையும் அதை பற்றி பேசுறேன், கிளாஸ்லையும் பேசிருக்கேன், வீடியோ பார்த்துருக்கேன். அவர் பார்க்கலன்னு அர்த்தம். அவருடைய பேத்தி, பேத்தியினுடைய ஹஸ்பண்ட், பேத்தியினுடைய ஹஸ்பண்ட் 2 பேரும் 2015 அந்த ஃப்ளட்டில் அவங்க வீட்டிலேருந்து வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க பாடி கிட்டத்தட்ட 5 நாள் கழிச்சு கிடைச்சிது. அந்த பாடி வந்து ரொம்ப அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுனால அந்த பாடி எடுத்தாங்க 5 நாள். மற்றபடினா சாதாரண மக்கள்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அது ரொம்ப பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுனால, மினிஸ்டர் லெவலில், செக்ரட்டரியேட் லெவலில் ப்ரெஷர் இருந்ததுனால அந்த பாடி கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க. 5 நாள் கழிச்சு 5th டே.
அந்த 5th டே கழிச்சு அந்த பாடியை வந்து வீட்டுக்குள்ள வந்து ஒரு 1 hour கூட வைக்க முடியல. பாடி அந்த அளவுக்கு ரொம்ப டேமேஜ், ஒரே பேட் ஸ்மெல்லு. எல்லாமே பாதி உடம்பு சாப்பிட்டுட்டு இருக்கு. மீன்கள் மீன்கள்லாம் வந்து பாதி உடம்பு சாப்பிட்டுருக்கு, பாதி உடம்பு தான் இருக்கு. பார்க்கறதுக்கே ரொம்ப கோரமா இருந்திருக்கு பாடி. அந்த மாதிரி இறந்தாங்க. அவங்களுடைய அப்பா வந்து யாருன்னா அந்த முருக பக்தருடைய பேத்தியினுடைய கணவர். முருகபக்தருடைய பேத்தியோட கணவர். இவங்க 2 பேரும் தான் அது ஒரு கொடுமையான மரணம். அது ரொம்ப கோரமான மரணம். அது அவங்க பாடி கூட பார்க்க முடியல. மீன்கள் தான் கடிச்சு கடிச்சு ரொம்ப கேவலமா இருந்தது. முடி வச்சிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அவங்களுடைய வீட்டுக்கு அவங்க அப்பா வந்து ரொம்ப முடியாம இருக்காரு சார், கொஞ்சம் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணா நான் போயிருந்தேன் அவங்க வீட்டுக்கு. அவர் வந்து வக்கீல். அவர் நிறைய நிறைய நெகட்டிவ் கர்மா சம்பாதிச்சார். கிளையன்ஸ் மூலமா நிறைய கோர்ட்ல கேஸ்ல ஜெயிக்கிறாரு. கோடிக்கணக்கில் பணம் சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. ஆனா நிறைய பேட் கர்மா சேர்த்து வச்சிருக்காரு. அப்ப நான் சொன்னேன், நீங்க வந்து இந்த கர்மா தான் உங்களுக்கு இந்த பிரச்சனையா இருக்கு. அதனாலதான் உங்களால இவ்வளவு பணம் செலவு பண்ணி கியூர் ஆகல. இந்த பிரச்சனையில இருக்கு. ஆனா நீங்க மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுத்து இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னேன். அதை ஓரளவுக்கு அவரு பண்ணாரு. அவர் கொஞ்சம் ஓரளவுக்கு ரெக்கார்ட். அப்பா அவருடைய பிள்ளை இதான் முருக பக்தருடைய பேத்தினுடைய கணவர். இவங்க 2 பேரும் குழந்தை இல்லை. ஏன் அந்த முருக பக்தருக்கு குழந்தை இல்லை? ஏன் ஏன் 2 பேருமே கணவனும் சரி மனைவியும் சரி உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த ப்ராப்ளமும், எல்லாம் செக் பண்ணிட்டாங்க. ஆனா குழந்தை இல்லை. அவங்க குழந்தை இல்லாம தான் இறந்தாங்க. ஏன் அந்த முருகன் செய்யலை? அப்பா அவர்கிட்ட சொன்னபோது என்கிட்ட சொன்னாரு, பேசி முடிச்சுட்டு வரும்போது என்னை கார்ல சென்ட் ஆஃப் கொடுக்கும்போது கூட வந்து சொல்றாரு, சார் நான் முன்ன சொன்ன மாதிரி தான், என்னுடைய முருகன் என்னை காப்பாற்றுவார், உங்களுடைய கர்மா என்னை காப்பாற்றாது, தப்பா நினைச்சுக்காதீங்க, என்னை அந்த முருகன் காப்பாற்றுவான், அந்த கடவுள் காப்பாற்றுவான்னு என்கிட்ட சொன்னேன். இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு. என்னை கார்ல ஏற்றி டோரை க்ளோஸ் பண்ணிட்டு சொல்றாரு. எனக்கு உள்ளவே ஏற்கனவே டிஸ்கஷன் நடந்தது, இருந்தாலும் ஃபைனலாக ரிமைண்ட் பண்றாரு. கார்ல வந்து உட்கார்ந்ததும் திரும்ப சொல்றாரு, டாக்டர் சார் தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க சொன்ன மாதிரி அந்த கர்மா வந்து என்னை காப்பாற்றாது, என்னை அந்த கந்த கடவுள் காப்பாற்றுவான், அப்படியா? காப்பாற்றலாம், சந்தோஷம் சொல்லிட்டு வந்தேன். அடுத்த ஒரு 4 வருஷம் கழிச்சு இப்படி ஏன் அந்த கந்த கடவுள் காப்பாற்றவில்லை? ஏன் கந்த கடவுள் குழந்தைய கொடுக்கல? ஏன் இப்படி ஒரு கோரமான மரணம்? கிட்டத்தட்ட பாடி வந்து அவங்க ரெசிடென்சில இருந்து 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போயிருக்கு பாடி. அவங்க வீட்டுல எங்க வெள்ளத்துல அடிச்சதோ அங்கேருந்து பாடியை தேடி எடுத்த இடம் வந்து 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம். 5 நாள் கழிச்சு பாடி எடுக்கிறாங்க. 2 பேர் பாடியும் தேடி எடுக்கிறாங்க. பாடி பாதி இருக்கு, பாதி இல்லை. எல்லாம் இமைகள் கடிச்சிருக்கு. வீட்டுல கொண்டு வைக்கிறாங்க. பாடியை 1 hour கூட வைக்க முடியல. வச்சுட்டு உடனே செரிமனிஸ் மட்டும் பண்ணிட்டு அவசரமா கொண்டு போயிடுறாங்க. இது வந்து அவங்களுடைய பிரதர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, என்னுடைய பிஏ ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறார், இந்த மாதிரி ஆயிடுச்சு, டாக்டர்கிட்ட தகவல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. நான் அப்போ உள்ள மெடிடேஷன் இருந்ததுனால வெளியே வர முடியல. ஏன்னா எந்த மெடிடேஷன் எந்த இருந்தாலும் யாரும் உள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நான் வெளியே வந்த பிறகுதான் சொல்லணும். இந்த மெசேஜ் காலைல 11 o'clock சொல்லியிருக்காரு. பட் நான் ஈவினிங் 5 மணிக்கு தான் வந்தேன். வந்த பிறகு பிஏ சொன்னாரு, சார் இந்த மாதிரி விஷயம் சார், இப்படி இந்த மாதிரி ஃபோன் பண்ணி சொன்னாங்க சார், இந்த மாதிரியா அப்படின்னா. அப்படியா, சரி. அப்புறம் அதுக்கு பிறகு 5-6 மணிக்கு மேலே நான் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். சொன்னார், சார் இந்த மாதிரி ஆச்சு சார், இந்த மாதிரி ஆச்சு, எடுத்து செரிமனி பண்ணிட்டோம் சார், தகனம் பண்ணிட்டோம் சார், காரியம் வைக்கிறோம் சார், நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு போங்க சார். ஆனால் நான் அப்பயும் சொன்னேன் சார், எங்கள் அண்ணன் தான் கேட்கல, என்ன சார் பண்ணுறது, நீங்கள் சொன்ன மாதிரி கர்மா தான் சார், கேட்கல சார், அவர் எதிர்வாதம் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணார். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, முருக பக்தரை ஏன் அந்த மாதிரி ஒரு கோரமானத்தை முருக பக்தர் கொடுத்தார்? கர்மா உன்னை காப்பாத்தாது சார், கர்மாலாம் ஒன்றும் தேவையில்லை சார், அது டோன்ட் கேர் சார். என்னை கந்த கடவுள் ஏன் காப்பார், கந்த கடவுள் ஏன் டீல் விட்டார்? இதை பற்றி நான் வீடியோவில் போட்டிருக்கோம். இன்னொன்று, ராஜகோபால், சரவண பவன் ராஜகோபால் எல்லாருக்கும் தெரியும். சரவண பவன் ராஜகோபால் எப்பேற்பட்ட முருக பக்தர்னு தெரியும். கிருபானந்த வாரியாரோட ரைட் ஹேண்டா இருந்தவர். நிறைய தான தர்மங்கள் செஞ்சுக்கிறார். முருகன் கோயிலுக்கு நிறைய தான தர்மங்கள் நான் பண்ணுவார். முருகர் பேரில் நிறைய பண்ணுவார். முருகர் கோயில்களுக்கு நிறைய சேரிட்டிஸ் கொடுப்பாரு, எல்லாம் பண்ணுவார். ராஜகோபால் தெரியும் உங்களுக்கு, சரவணபவன் ராஜகோபால். வாரியார் எப்போ வந்தாலும் அவங்க வீட்டுக்கு கண்டிப்பாக போவார். வாரியார் எப்போ நிறைய டைம் அவர் வீட்டுக்கு போவார், பிளஸ் பண்ணுவார். அப்பேற்பட்ட முருக பக்தர். அவர் என்ன தெரியுமில்ல, அவர் கீழே வேலை செய்கிற ஒரு சர்வெண்ட்டுடைய ஒய்ஃபுக்கு ஆசைப்பட்டு கொலை பண்ணார். அவர் கீழே வேலை செய்கிற ஒரு சர்வெண்ட்டுடைய ஒய்ஃபுக்கு ஆசைப்பட்டு
அவர் கடைசியில் கொலை குற்றவாளியாக நிரூபணம் செய்யப்பட்டார். அப்புறம் ஜெயிலில் இருந்து ஒரு வழியாக இறந்தே போயிட்டார். ஏன் அந்த கந்த கடவுள் அந்த வாரியாருடைய ஆத்மா, அந்த கந்த கடவுளுடைய ஆத்மா, கந்த கடவுள் வச்சுக்கோங்க, அது ஒரு ஆத்மா தான். பட் அது உங்களுக்கு அந்த லெவலில் புரியாது. இப்போ நம்ம கடவுளே வச்சுக்கோங்க, கந்த கடவுள், சரி, ஓகே. வாரியாருடைய ஆத்மா, ஓகே. ஏன் அவர் மைண்டில் போய் இந்த மாதிரிலாம் அவருக்கு பணம் கொடுத்தா எத்தனை பொண்ணுங்க வேணும்? கோட்டீஸ்வரர், கோடிக்கணக்கில் பணம் இருக்கு. எந்த பொண்ணை கூப்பிட்டாலும் வாங்கினா வரப்போகுது, எந்த பணத்தை கொடுத்தாலும் வரப்போறாங்க. எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. அவர் ஏன் அவர்கிட்ட வேலை செய்யற ஹோட்டல்ல சப்ஸ்டாப்பா ஒர்க் பண்ற ஒருத்தருடைய மனைவி ஜீவஜோதின்றவங்களை போய் கொலை, அவங்க அடையறதுக்காக ஹஸ்பண்டை கொலை பண்றாரு? ஏன் ஏன் அந்த முருகன் வந்து முருகனும் சரி வாரியார் சாமிகளும் சரி ஏன் வழிகாட்டுறாங்க? வாய் சொல்லுங்க. அவர் என்ன பாடுபட்டு கஷ்டப்பட்டு இறந்தா தெரியுமா? அவர் உடம்பு சரியில்லை, அவர் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு பெயில் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து வைப்பாங்க. கடைசியில் இறந்தாருன்னு வச்சுக்கோங்க, இறக்குற கண்டிஷன் தான், வீட்டுக்கு கொண்டு இறக்க வச்சாங்க. அது இறந்தாரு, பட் முடியாமல் இறந்தார். ஜெயிலே தான் அவருடைய ஆயுஸ் போச்சு. ஏன் காப்பாத்தாரு? முருகன் காப்பாத்துற உழுந்து விழுறாரு. ஏன் முருகன் காப்பா? இதுக்கு ஆன்சர்ஸ் பண்ணுங்க, நாளைக்கு கூட ஆன்சர் பண்ணுங்க. இன்னொன்று ஒரு தான் திருச்செந்தூர், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யானைப்பாகன் அவர் கோயிலில் இருந்து அவருக்கு ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு அந்த யானைப்பாகன். இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்றேன். நான் டைம் வேஸ்ட் தான், இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்டிங்காக திரும்ப சொல்றேன். அந்த யானைப்பாகனை அது போய் மிதிச்சு கொண்டுடுது. அதோட விட்டுதான் கூட அவன் வந்த சொந்தக்காரனையும் போட்டு மிதிச்சு கொலை பண்ணிடுச்சு. அது யானை பண்ணாலும் அது கொலை தான், மிச்சு கொலை தான். யானை பண்ணதுனால யானை மேல ஆக்ஷன் எடுக்க முடியும், மனுஷன் பண்ணா கொலை பண்ணுவாங்க. அப்போ அந்த திருச்செந்தூர் முருகனுடைய யானை ஏன் அந்த யானை பாகனை கொலை சென்று யானை பாகனுடைய உறவினர்களை கொலை செஞ்சு? அவர் பாருங்க, சாகணுன்றதுக்காக வந்துக்கிறார். அவர் எங்க ஊர்ல இருந்திருக்கலாம்ல, அவர் ஊர்ல இருந்திருக்கலாம்ல. அவர் பாருங்க, இங்க போய் சாகணும் அமைப்பு இருக்கு, அவர் திருச்செந்தூருக்கு வராரு, யானை பாகன் கூட வராரு, யானை பாகன் கூட சப்போர்ட்டா இருக்கிறாரு, இங்க வந்து இறக்குறாரு. இதான் கர்மான்ற. ஏன் அந்த முருகன் கண்டுக்கல? காப்பாத்திருக்கலாமே, முருகனால் முடியாதுன்னு உண்டு, ஏன் முடியல? இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. நாளைக்கு குரூப்ல போட்டாலும் சரி, வெளியில போட்டாலும் சரி, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஏன் இவ்வளவு ஏன் போறீங்க? உங்களுக்கே 4 பிரச்சனை இருக்கு, அவ்வளவுதான் வேண்டாம். இவரே எடுத்துக்கும், இவருக்கே 4 பிரச்சனை இருக்கு, எனக்கு தெரியும், வெளில சொல்லிக்க வேண்டாம். 4 பிரச்சனைக்கு ஏன் உங்களுக்கு அது சொல்யூஷன் கொடுக்கல? அவர் உங்களுக்கே 4 பிரச்சனைகள் இருக்கு, அந்த 4 பிரச்சனைகளுக்கு ஏன் அவர் உங்களை விடுவிச்சு உங்களை மற்றவங்க மாதிரி வாழ விடலை? ஏன் வாழ விடலை? வை? கர்மா, பிகாஸ் ஆஃப் யுவர் கர்மா. அதனால உங்களுக்கு அந்த 4 கட் பண்ணி வச்சு உங்களை 4 டீல்ல விட்டுக்கிறாரு. அதே முருகன் தான். ஏன் நீங்க வேண்டுறீங்களே, ஏன் உங்களுக்கு முருகன் கண்டுக்கல? நீங்க ஆன்சர் சொல்லுங்க, நாளைக்கு சொல்லுங்க, யோசனை பண்ணி கூட சொல்லுங்க. அன்பு உறவுகளே, கீழ்காணும் தலைப்புகளை அகவிசாரம் செய்து கொண்டு இருங்கள். உங்கள் ஆன்ம முன்னேற்றத்துக்கு ஏதுவாக அமையும். ஆன்ம முன்னேற்றமே அடுத்தவங்களை மதிக்கணும். முதல்ல அடுத்தவங்க கருத்துக்கு மதிப்பு கொடுக்கணும், அடுத்தவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி பேசுறதே ஆன்ம முன்னேற்றத்துக்கு விரோதமானது தான். நான் அதைத்தான் நம்ம திருப்பி சொல்லிட்டு இருக்கிறோம். ஆத்மா, மனம், உடல். மனம் முதல்ல சரியாகணும். அந்த மனம் சரியாகிறதுக்கு ஆத்மா சரியாகணும். ஆத்மா சரிச்சா இடமே சரியாயிடும். நீங்க மனசுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டாம். இங்க மனசுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கறது இல்லை, உடம்புக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இல்லை. சும்மா உங்க திருப்திக்காக, சந்தோஷத்துக்காக உங்களுக்கு ஒரு இந்த மருந்து சொல்லி கொடுக்குறமோடைய. பட் ஆக்சுவலா வந்து உடம்புக்கு மருந்து கொடுத்து ஆக போறது ஒன்றும் இல்லை, மனசுக்கு மருந்து கொடுத்து ஆக போறது ஒன்றும் இல்லை. இங்க கொடுக்குற மருந்தெல்லாம் ஆத்மாவுக்கு தான். நீங்க சாப்பிட்ற மருந்தெல்லாம் ஆத்மாவில் தான் வேலை செய்யும். நீங்க மற்ற இடத்துல சாப்பிடுகின்ற மருந்துகள் உடம்புல வேலை செய்யும், சைக்காட்ரிஸ்ட் பண்ணீங்கன்னா மனசுல வேலை செய்யும். நாம கொடுக்குற டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலில் வந்து வெளியே போகிற எல்லா மருந்துமே, எந்த மருந்தாக இருந்தாலும், பவுடராக இருக்கட்டும், சூர்ணமாக இருக்கட்டும், செந்தூரமாக இருக்கட்டும், சிவிங் பில்ஸாக இருக்கட்டும், கேசியமாக இருக்கட்டும், எந்த மருந்தாக இருந்தாலும் ஆத்மாவில் தான் போய் வேலை செய்யும். ஏன்னா அங்கே சரி பண்ணால் இங்கே எல்லாமே சரியாயிடும். எல்லா மருந்தும் ஆத்மாவில் வேலை செய்யறது தான். அதை புரிதலுக்கு தான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அந்த அகவிசாரம் ஆன்ம முன்னேற்றத்துக்கு ஏதுவாக அமையும் சொல்லிட்டு ஆப்போசிட்டா வேலை செய்யுங்கிறாரு. சர்க்காரியவாதம், அளவைகள், சத்தினிபாதம், மலபரிபாகம், இருவினை ஒப்பு, திருவைந்தெழுத்து, முப்பொருள் உண்மை, இறைவன், ஆன்மா மற்றும் உலகம், வினை கொள்கைகள், 36 தத்துவங்கள் மற்றும் தாத்வீகங்கள், சிவதீட்சை, 6 அந்தங்கள்,
இதெல்லாம் சொன்னா யாருக்கு புரியும்? இதெல்லாம் கரெக்ட், நான் தப்பு சொல்ல வரல. இதெல்லாம் கரெக்ட், தப்பு சொல்ல வரல. எல்லாமே பெர்ஃபெக்ட், கரெக்ட், இதெல்லாம் ரைட், ஓகே. பட் இதெல்லாம் யாருக்கு தெரியும்? இது எத்தனை பேர் புரியும்? நீங்க கோயில் முன்னாடி வர்றவங்க கிட்ட ஒரு ஏதாவது கோயில் எடுத்து, உங்க திருப்பூர் முருகன் கோயிலே எடுத்துக்கோங்க. கோயில் முன்னாடி உட்காந்து இதெல்லாம் சொன்னா என்ன கேட்பாங்க? யாருக்கும் புரியாது. யாருக்கும் புரியும். இதெல்லாம் என்னுடைய கணிப்புல ஒரு 10ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட் படிக்க வேண்டிய சப்ஜெக்ட். இப்ப நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னேன்னா இது 10ஆம் கிளாஸ் சப்ஜெக்ட். நீ 10ஆம் கிளாஸ் சப்ஜெக்ட் நம்ம ஆளுங்க ப்ரீகேஜி எல்கேஜியில் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் இதை சொன்னா அவங்க என்ன புரியும்? இது என்ன தெரியும் உங்களுக்கு? கிலோ என்ன விலைன்னு கேட்பாங்க. தற்காரியவாதம், அளவைகள், சத்தினிபாதம். நீங்க போங்க கோயில் முன்னாடி உட்காந்து சொல்லுங்க. இதெல்லாம் கோயில் முன்னாடி உட்காந்து ஒரு மேடை போட்டுட்டு இதெல்லாம் மலப்பரிபாகம், இருவினை ஒப்பு, திருவைந்தெழுத்து, முப்பொருள் உண்மை, இறைவன், ஆன்மா மற்றும் உலகம், வினை கொள்கைகள், தத்துவங்கள் மற்றும் சாத்வீகங்கள், சிவதீட்சை, 6 அந்தங்கள், இதெல்லாம் சொன்னா யாருக்கு என்னையா புரியும்? ஒண்ணுமே புரியாது. இவன் ஏதோ பைத்தியக்காரன் லூசு ஏதோ உளறான்னு போயிடுவாங்க. இதான் உண்மை. ஆனா இதெல்லாம் கரெக்டு. பட் இது 10ஆம் கிளாஸ் சப்ஜெக்ட். நீங்க 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பார்த்து ப்ரீகேஜி எல்கேஜி ஸ்டூடெண்ட் கிட்ட சொன்னா என்ன ஆகும்? எல்லாமே ப்ரீகேஜி. சாமி கும்பிட்றனாலே ப்ரீகேஜி தான். சாமி கும்பிட்றேன், நான் கடவுளை கும்பிட்றனாலே ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி தான். அது நீங்க இறைவன் முருகன் தான் கடவுள், நீங்க 100% எல்கேஜி கொடுக்க ப்ரீகேஜி தான். இந்த கேஜி லெவலுக்கு நம்ம போய் நீங்க 10ஆம் கிளாஸ் பார்த்துட்டா என்ன புரியும்? அவங்களுக்கு புரியுற மாதிரி இறங்கி சொல்லணும். இப்ப நான் இருக்கேன்னா என் லெவலுக்கு நான் சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க, யாரும் உட்கார மாட்டாங்க. இங்க எனக்கு என் லெவலுக்கு நான் பேசணும்னா யாரும் ஒத்த கூட உட்கார மாட்டாங்க. ஐயோ இது ஏதோ லூஸ் உட்காந்து பேசிட்டு இருப்பா, விட்டு போன்னு ஓடி விடுவாங்க. அவங்க லெவலுக்கு இறங்கி நான் பேசுறேன், அதனால கேட்கறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க, அதை லைஃப்லயும் அப்ளை பண்றாங்க. அந்த பக்குவம் வந்தனால ரமணிச்சந்திரன் மன்னிப்பு கேட்கிறார். பெரிய விஷயம் சார், அது பெரிய விஷயம். அது எந்த அளவுக்கு மக்கள் பக்குவம் போட்டுறாங்கன்னா சந்தோஷமா தான் இருக்கு. புரிஞ்சுக்கிறாங்க, பரவாயில்ல, அவர் சின்ன வயசு தான், இத்தனைக்கும் அவர் புரிஞ்சுக்கிறாரு பாருங்க. உங்களுக்கு அந்த பக்குவம் இல்லையா சார்? இப்படி பேசுறீங்க, கடவுளை வேறோட பேசுறீங்க, உங்களுக்கு அந்த பக்குவம் இல்லையா? உங்களுக்கு அந்த முருகன் கொடுக்கலையே. இந்த குரு கொடுக்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், குருவுக்கு மேல பெரிய முருகனே உங்களுக்கு அந்த தேவையான ஞானத்தை கொடுக்கலையே. மதி பெரிது விதி பெரிது அதன் சரி பெரிது என்பார் விண்ணவன் விமலனை அறியாதவர். மதி பெரிது விதி பெரிது அதன் சரி பெரிது என்பார் விண்ணவன் விமலனை அறியாதவர். இதான் மேட்ரே. நான் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லியிருக்கேன். பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறேன் நான். கடவுள் டம்மி பீஸ், பிரசிடென்ட் மாதிரி. பிரைம் மினிஸ்டர் தான் கர்மா. பிரைம் மினிஸ்டர் தான் கர்மா. இங்க கேபினெட்ல ஒரு ரெசல்யூஷன் போட்டு அனுப்பிச்சா கையெழுத்து போடணும். அவரு ஸ்பெஷல் அதிகாரம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, சும்மா டம்மி பீஸ். அவர் டம்மியா வச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். பிகாஸ் சுதந்திரம் கொடுக்கும்போது இங்கிலாந்துல சுதந்திரம் கொடுக்கும்போது, இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது அங்கே அரச குடும்பத்தினர் இருக்காங்க. அங்கே அரச குடும்பத்தில் இருக்காங்க. அவங்க இன்னைக்கும் அவங்க அரசராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த அரச குடும்பத்துக்கு உண்டான மரியாதையெல்லாம் கொடுக்குறாங்க இன்னைக்கும். அவர் கீழே பிரைம் மினிஸ்டர். இங்கிலாந்துல பிரைம் மினிஸ்டர் தான் எல்லாம் பண்ணுவார். இருந்தாலும் அதுக்கு மேல ஒரு அப்ரூவல் அரசவை கொடுக்குறாங்க. அந்த கிங்கு கையெழுத்து போடுவார், அந்த எம்பரர் கையெழுத்து போடுவார். இங்க பிரசிடென்ட்க்கு பதில் அங்க வச்சிருக்காங்க. இங்க இந்தியாவில் அந்த மாதிரி எம்பரர்ஸ் யாரும் இல்லைனால ஜனாதிபதியும் ஒரு போர்ட்ஸை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அவர் டம்மி பீஸ் தான், கையெழுத்து தான் போடுவார். அவர் ஒன்றும் உள்ள நுழைஞ்செல்லாம் பண்ண முடியாது. அங்கே அரசரும் அப்படிதான். அரசர் அவருக்குனால எல்லாமே கிடைக்கும். பட் நாட்டு விவகாரம் அவர் தலையிட்டுக்க மாட்டார். இது இப்படி அது அப்படின்லாம் சொல்ல மாட்டார். இவங்க அடிச்சுட்டாலும் பிடிச்சாலும் கண்டுக்கவே மாட்டார். கையெழுத்து கொடுத்தா கையெழுத்து போடுவார், அவ்வளோதான். சார்லஸ் போடுவார். இப்போ சார்லஸ் போடுவார். இங்கே இப்போ இந்தியாவில் அந்த அம்மா பிரசிடென்ட் அம்மா போடுவாங்க, அவ்வளோதான். இங்கே பிரசிடென்ட் எங்கே, பிரைம் மினிஸ்டர் என்ன பண்றாரோ, நரேந்திர மோடி என்ன கொண்டு போய் ஒரு வருஷத்துக்கு அதை கையெழுத்து போட்டே ஆகணும். இங்கே கர்மா தான் இது. அதெல்லாம் மாட்டேன் கேட்டேன்னா சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் அப்படி இருக்கலாம் பண்ண, அவ்வளோதான். மற்றபடி அதை கொடுக்க முடியாது. அதான் சிம்பிளா சொன்னேன் நான். இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் கர்மான்னு நீங்க சொன்னீங்கன்னா பிரைம் மினிஸ்டர்னு எடுத்துக்கலாம், கடவுள் சொன்னா பிரசிடென்ட் எடுத்துக்கலாம். டம்மி பீஸ், அது ஒரு சும்மா வச்சிருக்காங்க, அவ்வளோதான். மதி பெருது விதி பெருது. மதி தான் சார் பெருசு, விதி தான் பெருசு. விதி தான் சார் பெருசு, மதியெல்லாம் கிடையாது. விதி வந்துச்சுன்னா மதி ஆஃப் ஆயிடும். ஏன் ராஜகோபாலுக்கு தெரியாதா அடுத்த முன்னாடி கிட்ட போறது, அடுத்த முன்னாடியை நம்ம கவர் பண்றது, அடுத்த முன்னாடி கொள்றது தப்புன்னு தெரியாதா அவருக்கு? ராஜகோபாலுக்கு தெரியாதா என்ன? அங்கே மதி ஆஃப் ஆயிடும் சார். விதி வரும்போது மதி ஆஃப் ஆயிடும். நிறைய உதாரணம் சொல்லலாம். அந்த மாதிரி தெரியும், தப்புன்னு தெரிஞ்சுதான் பண்ணுவாங்க. தெரியாதா அவருக்கு? கை நாட்டா ஏன்டா நம்ம அடுத்த முன்னாடி கிட்ட போறோம், அடுத்த முன்னாடியை லைக் பண்றோம், அடுத்த முன்னாடிக்காக நம்ம
புருஷனை கொலை பண்றோம், அதெல்லாம் தெரியாதா என்ன? ராஜகோபால் தெரியாதா என்ன? தெரியும். ஏன் அந்த மதியை வந்து மறைச்சிடும், ஆஃப் பண்ணிடும். நானும் பேசுவேன், நீங்களும் பேசுவோம், நல்லா அறிவாக தான் பேசுவோம். ஆனா அந்த லெவல் வந்துட்ட பிறகு மதி ஆஃப் ஆயிடும் சார். இதுக்கு எத்தனை உதாரணம் கொடுப்போம்? 100 உதாரணம் கூட கொடுக்கலாம். டைம் தான் இல்லை, டைம் தான் இல்லை. விதி பெருசா மதி பெருசான்னா மதியெல்லாம் பெருசு கிடையாது, விதி தான் பெருசு. அந்த விதியை மதி வந்து மறைச்சிடும், மறைச்சிடும். இந்திரா காந்தி அம்மா வந்து எமர்ஜென்சி பீரியட்ல எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில. அந்த டைம் வந்து எமர்ஜென்சி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எமர்ஜென்சி இல்லாமையே அதை ஹேண்டில் பண்ணியிருக்க முடியும். ஆனா மதி மறைச்சிடுது, மதி மறைச்சிடு, எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க, அதனால ரொம்ப சஃபர் ஆனாங்க அவங்க. மதி மறைச்சிடும். இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம், நேரப்பட்டாங்கன்னா இதோட முடிச்சுக்குவோம், பின் வரும் காலங்க வந்தா சொல்லலாம். விதி பெருசா மதி பெருசான்னா மதியெல்லாம் பெருசு கிடையாது. விதி வரும்போது மதி மாறிவிடும். நம்ம எவ்வளவு அறிவா பேசினாலும் அந்த டைம்ல வந்து மதி மாறிடும். சரியா? அதனால அதைத்தான் வந்து தமிழர்கள் தெளிவா பழமொழியில சொன்னாங்க. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. யானைன்றது ஒரு நல்ல விஷயம், இந்து மதத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல விஷயம், சுபமான விஷயம், மங்களகரமான விஷயம். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. மணி ஓசை முன்னாடி கேட்கும், சலங் 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 சத்தம் கேட்கும். யானை வருதுன்னு தெரியும். ஏன்னா பிகாஸ் நல்லது நமக்கு நடக்குதுன்னு போது அதுக்கு நம்ம புத்தி வேலை செய்யும், நம்ம புத்தி வேலை செய்யும். பின்னாடி கெட்டது வருதுன்னும் போது அதுக்கு மாதிரி புத்தி மாறிடும். அதான் சொன்னாங்க, கேடு வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னே. கேடு வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னே. கேடு பின்னாடி வரும், அதுக்கு மாதிரி புத்தி நமக்கு மாறிட்டே வரும் சார். கேடு பின்னாடி வரும்னு தெரியும், அந்த கேடு எப்படி வரும்? டக்குன்னு ஓவர் நைட் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி வந்து விடாது. அதுக்கு மாதிரி மதி மாறும், மதி மாறிக்கிட்டே இருக்கு, நம்ம புத்தி மாறும். ஏன் பண்றோம் எது பண்ண நமக்கு தெரியாது, ஏன் பண்றோம் எதுக்கு பண்றோம், இது பண்றமே தப்பு அப்படின்னு தெரியாது, பண்ணிக்கிட்டே இருப்போம். மதி கெட்டு வரும் முன்னே. அப்போ மதி கெட்டு அப்போ வந்து ஒரு ஸ்டேஜில் அந்த விதி ஆப்ளை பண்ணி அந்த தப்பு பண்ணிடுவாங்க, கேடு வரும், சஃபர் ஆவாங்க. தமிழ் பழமொழி தான் சும்மா சாதாரண பழமொழி இல்லை சார், அனுபவ பழமொழிகள். அதெல்லாம் வந்து எவ்வளோ அனுபவப்பட்டு பெரியவங்க எழுதி வச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம ரொம்ப ஈஸியாக டக்குன்னு எடுத்து ஃபாலோ பண்ணிக்கணும். உண்மையிலே நம்ம லக்கி பீப்புள் தான், அவங்கள அனுபவப்பட்டு கஷ்டப்பட்டு அதை உணர்ந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதை நம்ம எடுத்து லைஃப்ல அப்ளை பாசிட்டிவா அப்ளை பண்ணணும். சரிங்களா? எங்கள் திருச்செஞ்சூர் குமரனை அறியாதோர். ஓ அப்படியா, சரி. கல்வி பெறுது பணம் பெறுது அதன் பயன் பெறுது என்பார் எங்கள் பரமனை அறியாதோர். திருப்போர் சமணனை அறியாதோர். கல்வி பெறுதுன்னு ஈகோல போனவங்க நிறைய பேர் இருக்காங்க, பணம் பெறுதுன்னு ஈகோல போய் விழுந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய உதாரணங்கள் இருக்கு சார் என்கிட்ட. மது பெரிது மாது பெரிது இவைகள் தரும் சுகம் பெரிது என்பார் எங்கள் குமரனை அறியாதோர். திருத்தணிக்கை தயாரனை அறியாதோர். மது பெரிது மாது பெரிது இவைகளை தரும் சுகம் பெரிது என்பார் எங்கள் குமரனை அறியாதோர். இப்ப இந்த மது பெரிது மாது பெரிது அப்படின்றவங்க எல்லாம் வந்து இப்போ முருக பக்தர்கள் எடுத்தா மது குடிக்காதவங்க இருக்கிறாங்களா அசுன்னு சொல்றோமா? முருக பக்தர்கள் இருக்காங்க. இப்ப நீங்க சொன்ன கான்செப்ட் படி மது பெரிது மாது பெரியாது இவைகள் தரும் சுகம் பெரிது என்பார் எங்கள் குமரனை அறியாதோர். திருத்தணிகை தயாரனை அறியாதோர். சரியா? இப்போ இந்த மது பெரிது அப்படின்னா மது யாரும் சாப்பிடக்கூடாது. இந்த முருக பக்தர்கள வந்து மது குடிக்காதவங்க இல்லைன்னு உங்களால அசூரன்ஸ் கொடுக்க முடியுமா? நான் கொடுக்குறேன். மது குடிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க நான் லிஸ்ட் கொடுக்குறேன். முருக பக்தர்கள், முருகனை கும்பிட்றவங்க மது குடிக்காம இருக்கிறாங்க அப்படி நீங்க சொல்லுவீங்க. முடிக்கிறவங்கன்னா முருகனை பத்தி தெரியாதவங்க, முருகனை பத்தி தெரிஞ்சவங்க, முருகனை பத்தி வழிபடுறவங்க, கோயில் கோயிலா சுத்துறவங்க, அவங்க மது குடிக்கிறாங்கன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு எத்தனை பேர் ரெஃபரன்ஸ் வேணும்? அப்ப இந்த கான்செப்ட் தப்பு தானே? மாது பெரிது, மாது பெரிது. தன் மனைவி இல்லாத மற்றவங்ககிட்ட போறவங்க, ப்ராஸ்டியூஷன் போறவங்க, உங்களுக்கு எத்தனை பேர் வேணும்? நான் சொல்லட்டுமா? டேட்டா உங்களுக்கு கொடுக்கட்டுமா? உங்களுக்கு எத்தனை பேர் வேணும்? அப்ப மாது தேடி தானே போறாங்க. தன் மனைவி இல்லாத மற்றவங்ககிட்டையும் போறாங்களே, இருக்காங்க. உங்களுக்கு எத்தனை பேர் வேணும்? மனைவி இல்லாத மற்றவர்கிட்ட தொடர்பு வச்சுக்கிறாங்க, நீங்க மாதுன்றீங்க. முருக பக்தர்கள் உங்களுக்கு எத்தனை பேர் லிஸ்ட் நான் கொடுக்குறேன். அப்போ நீங்க சொன்ன கான்செப்ட் தப்பு தானே, புரிஞ்சுக்கோங்க. தேனினிது கனியினிது இவைகள் தரும் சுவையினிது என்பார் எங்கள் கனியமுதன் கந்தன் பேர் அறியாதோர். சரி, விட்டுடுங்க. திருப்பரங்கத்துக்கு தெய்வம் முகம் பாராதோர். திருப்பரங்கத்து திருப்பரங்குன்றத்து தெய்வம் முகம் பாராதோர்.
திருப்பரங்குன்றத்து தெய்வ முகத்தை பார்த்துட்டு எத்தனை பேர் அக்கம் பண்றாங்க தெரியுமா? லிஸ்ட் வேணுமா உங்களுக்கு? என்கிட்ட இருக்கு, நான் கொடுக்குறேன். ஏன் இதெல்லாம் நான் கொடுக்குறேன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அதாவது இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன்னா, சிவன் சிவனை நம்பி சிவனே தான் கரின்றவங்க எங்கெல்லாம் தப்பு பண்ணிக்கிறாங்க, எங்க விழுந்துக்கிறாங்க. பெருமாளே தான் கரின்றவங்க எங்கெல்லாம் தப்பு பண்ணிக்கிறாங்க, என்ன தப்பு பண்ணிக்கிறாங்க, எங்க சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. அம்பாளே கரி அப்படின்றவங்க எங்கெல்லாம் தப்பு பண்ணிக்கிறாங்க, எங்க விழுந்திருக்காங்க. எல்லாம் என்கிட்ட டேட்டா இருக்கு. நான் பிஹெச்டி பண்ணும்போது இதெல்லாம் பண்ணியிருக்கேன். சிவனை எடுத்துக்கோங்க, பெருமாளை எடுத்துக்கோங்க, அம்பாளை எடுத்துக்கோங்க, விநாயகரை எடுத்துக்கோங்க, இந்த இப்ப இவர் சொல்ற முருகனை எடுத்துக்கோங்க. எத்தனை பேர் டிஸ்ட்ரிக்ட் குறைஞ்சபட்சம் 100-150 பேப்பர் நான் கிட்ட கொடுக்க முடியும். அதெல்லாம் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு தெளிவா நான் பேசுறேன். கடவுளை நம்பி வீணா போகாதீங்க, கடவுளை நம்ப வேண்டாம், கடவுளை உங்களை டீல்ல விட்டுருவாரு, கடவுள் கூட உங்க கர்ம வினைக்கு உட்பட்டு தான் செயல்படுறாரு, உங்கள்கிட்ட கர்மா இருந்தால் தான் கடவுளே ஃபேவர் பண்ணுவாரு, உங்கள்கிட்ட கர்மா இல்லைன்னா கடவுள் டீல்ல விட்டுருவாரு, இன்னாதான் அழுது போனாலும் வேலைக்கு ஆகாது, கடவுளே கர்மவதிக்கு உட்பட்டவர் தான், கடவுள் அன்புமயமானவர் தான். அதில் மறுக்கல. கடவுளை கும்பிடாதீங்க நான் சொல்லலை, கடவுளை கும்பிடாதீங்க வேஸ்ட் அப்படிலாம் சொல்லல, கோயிலுக்கு போகாதீங்களாம் சொல்லல. ஆனால் கடவுளும் கூட கர்ம வினைக்கு உட்பட்டு தான் செயல்படுகிறார். உங்ககிட்ட கர்ம வினை குட் கர்மா இல்லைன்னா உங்களுக்கு ஃபேவர் பண்ண மாட்டார், உங்ககிட்ட பேட் கர்மா இருந்ததுன்னா உங்களை கண்டுக்கவே மாட்டார். அதை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன். அதுக்கு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. எங்கள் குமரன் துதி கேளார் ஓதி மறையாண்டவர் பெயர் கேளார். எங்கள் குமரன் துதி கேளார் எங்க கேக்குறீங்க நீங்க? சமஸ்கிருதம் தேவ மொழி என்பார், ஆங்கிலம் அறிவுசார் மொழி என்பார். எங்கள் முருகன் பேசிய தமிழ் மொழி பெருமை அறியார். சமஸ்கிருதம் தேவர் மொழி என்பார், ஆங்கிலம் அறிவுசார் மொழி என்பார். எங்கள் முருகன் பேசிய மொழி தமிழ் மொழி என்பார். எத்தனை முருக பக்தர்கள் தமிழை பேச மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? இங்க பக்கத்துல நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்கு, அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அவங்க முருகனுடைய ஃபெஸ்டிவல் டேஸ்ல அவர் தான் முன்னாடி போய் கும்பிடுவார். எங்கிருந்து பார்த்தா தெரியும். அந்த முருகனுடைய விசேஷம், இந்த விசாக நட்சத்திரம், ஆடி கிருத்திகை, இந்த மாதிரி எல்லாம் முன்னால போய் நிற்பார் முருக பக்தர். ஆனா ஒரு பேரனை கூட்டிட்டு வருவாரு, சின்ன பேரன், அவன் வந்து ஒரு 1.5 வயசு 2 வயசு தான் இருக்கும். அவங்ககிட்ட தமிழை பேச மாட்டான், இங்கிலீஷ் தான் சார் பேசுவாரு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 1 hour இங்கே பேரனை கூட்டு வந்து விளையாடுவார். 1/2 hour 1 hour ஃபுல்லாக விளையாடுவார். அது அந்த மேலே ஏறுக்குவாங்க, சறுக்குவாங்க, இறங்குவாங்க, பையன் எல்லாம் பண்ணுவான். அவர்கிட்ட தமிழ் ஒரு வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் நான் பேசி பார்த்ததில்லை. இங்கிலீஷ் தான் பேசுவார். இப்போ லாஸ்ட் வீக் பார்த்தேன், இன்னொரு பேரம் போடுது, இவங்க 2வது பேரம் போடுக்குது. முன்ன பேரனே சின்ன பையன், அதை விட சின்ன பையன் போடுக்குது. இது இப்போ லாஸ்ட் வீக் பார்த்தேன். அவரு வந்து அன்னைக்கும் இங்கிலீஷ் தான் பேசியிருக்காரு. கம் கோ சிட் டேக் கோ சிட், எல்லாமே இங்கிலீஷ் தான், தமிழ் வார்த்தை கிடையாது. முருக பக்தர் போய் முன்னால் அவர் தான் நிற்பார், முருகா முருகான்னு வர அங்கே போய். ஆனா அப்புறம் இங்க பேரங்கிட்ட வந்து பேசும்போது அந்த பெரிய பேரன் போடுறது. இப்போ லாஸ்ட் வீக் பார்த்து சின்ன பேரன் இங்கிலீஷ் தான் பேசுவார். அப்போ தமிழ் கடவுளான முருகன் அவரே மதிக்கல, கும்பிடுறாரு. இவர்தான் முன்னால் நிற்பார், போய் அந்த சுண்டல் கொடுக்குற வரைக்கும் அவர் தான் ஃபுல்லா இருந்து அந்த சுண்டல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு போவார். அவ்வளவு முருக பக்தி. ஆனா வீட்டுல பேரனுக்கு வந்து இங்கிலீஷ்லே, அப்போ வெளியில பார்க்கு பப்ளிக்ல வரும்போதே பேரனுக்கு வந்து இங்கிலீஷ்லேயே பேசுறாரு, இங்கிலீஷ்லேயே பண்றாருன்னு போது வீட்டுல என்ன பேசுவாங்க? வீட்டுல இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. எங்க சார் தமிழ் பக்தி இருக்கு? தமிழ் கடவுளுக்கு என்ன சார் மரியாதை கொடுக்குறீங்க? என்னோட ரிலேட்டிவ் கூட ஒருத்தர் இருக்காங்க, அவங்க முருக பக்தர் தான். அவங்க பையன்கிட்ட எப்போ இங்கிலீஷ் தான் பேசுவார், தமிழே பேச மாட்டார். ஒரு 2-3 ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஃபங்க்ஷன்ல அவரும் வருவார், பையனை கூப்பிட்டு வருவார். பையன்கிட்ட இங்கிலீஷ் தான் பேசுவார் ஃபங்க்ஷன்லே, தமிழே பேச மாட்டாரு. தமிழ் பேச மாட்டாரு, தெலுங்கு பேச மாட்டாரு, தெலுங்கு தாய்மொழி, தெலுங்கு பேச மாட்டாரு. தமிழ் நம்ம வாழ்ற பூமியில இருக்கிற மொழி, நம்மளை வாழ வைக்கிற பூமியினுடைய மொழி, அது தாய்மொழின்னு தான் நம்ம அதையும் சொல்றோம். அதுவும் தாய்மொழி தான். அந்த தமிழ்நாட்டில் நம்ம வாழ்றோம், தமிழ்நாட்டில் நம்ம வாழ்றோம், வசிக்கிறோம், சாப்பிட்றோம், நமக்கு சோறு கொடுக்க தமிழ் பூமி. தமிழ் மொழியும் தாய்மொழி தான். தமிழை பேசல சார். நானும் 2-3 ஃபங்க்ஷன்ல பார்த்துருக்கேன் அவரை, 2-3 ஃபங்க்ஷன்ல பார்த்து. எங்க ஒய்ஃபினுடைய வகையில ரிலேட்டிவ் அவர். எப்ப பார்த்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாருமே இங்கிலீஷ் தான் பேசுவாங்க.
ஆச்சரியமா இருக்கும். ஆச்சரியமா இருக்கும் எனக்கு. ஆனா நான் எங்க வீட்டுல வந்து தமிழ்ல தான் பேசுவேன். குழந்தைங்கிட்டையும் தமிழ்ல தான் பேசணும்னு சொல்லுவேன். இங்கிலீஷ்ல தான் பேசணும். இங்கிலீஷ் ஸ்கூல்ல பேசிக்கோங்க. ஸ்கூல்ல பேசிக்கோங்க, அங்க பேசிக்கோங்க. அந்த இங்கிலீஷ் இங்க கொண்டு வரும். நம்ம வீட்டுல தமிழ் பேசு, இல்ல தெலுங்கு பேசு. தமிழ் பேசு, தெலுங்கு பேசு, எது வேணாலும் பேசு. ரெண்டுமே தாய்மொழிகள் தான். பேசு. இங்கிலீஷ் வீட்டில் பேசக்கூடாது. வீட்டில் பேச மாட்டாங்க, இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. எல்லாம் காலேஜ் ஸ்கூல்ல பேசிக்குவோம். அப்போ தமிழ் கடவுள் தமிழ் கடவுள்னு பண்ணாங்க. எத்தனை பேர் சார் உங்களுக்கு இது மாதிரி ஒன்றும் எத்தனை உதாரணம்? 2 உதாரணம் சொல்லிக்கிறேன். இப்போ டைம் ஸ்காசிட்டினால டைம் ஆகி போச்சுனால 2 உதாரணம் சொல்லிட்டு பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட் ஒருத்தர் சொல்லிக்கிறேன், எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தர் சொல்லிட்டு. அப்புறம் எங்க சார் தமிழை மதிக்கிறது? சும்மா சார், அரசாங்கம் கூட தமிழ் தமிழ் தமிழ்லாம் யாரும் மதிக்கிறது இல்லை. தமிழ் 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 எல்லாம் சும்மா சார், சும்மா ஏமாத்திட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஏதோ போயிட்டு இருக்கு, கடவுளுடைய அருளால ஏதோ சிதறுடைய பெருங்கதையெல்லாம் எல்லாம் அப்படி தமிழ் வாழ்ந்துட்டு இருக்கு, அவ்வளோதான். நீங்க தமிழை காப்பாற்றலாம் சும்மா பேச்சா எல்லாம். அது சும்மா அரசாங்கமா அந்த தப்பு தான் பண்ணிட்டு இருக்கு. நான் தமிழை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இங்கிலீஷ் டெவலப்மெண்ட் தான் இருக்கு. முருகன் பேசிய தமிழ் மொழி பெருமை அறியாது. முருகன் பேச தமிழ் மொழி தெரிஞ்சா அப்புறம் ஏன் முருகன் தமிழ் பேச மாட்டாங்க? அது அப்படிதான். பழனி ஆண்டவர் புகழறியார், அமெரிக்கா சொர்க்கம் என்பார், ஐரோப்பா சொர்க்கம் என்பார். எங்க குமரக் கடவுள் திருவடி தாங்கிய தமிழ் மண்ணின் நிலை அறியாதார், அறுபடை வீட்டின் தெய்வத்தின் அருமை அறியாதார். இதை வேணா ஒத்துக்கலாம், ஓகே, இது வேணா ஏத்துக்கலாம். பழனி ஆண்டவர் புகழறியார், அமெரிக்கா சொர்க்கம் என்பார், ஐரோப்பா சொர்க்கம் என்பார். எங்கள் குமரக்கடவுள் திருவடி தாங்கி தமிழ் மண்ணின் நிலை அறியாதார், அறுபடை வீட்டின் தெய்வத்தின் அருமை. இதை வேணா அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார், இது நியாயம். இது வந்து அமெரிக்கா சொர்க்கம் என்பார், ஐரோப்பா சொர்க்கம் என்பார். பட் தமிழ்நாட்டுடைய பெருமையை வந்து மக்களுக்கு புரியல. இதை பத்தி பின்னாடி ஒரு வகுப்புல பேசும். நீங்க சொன்னதுல உருப்படியான விஷயம் இது ஒண்ணுதான். அது வேணா தப்பு தான். பழனியாண்டவர் புகழறியார், அமெரிக்கா சொர்க்கம் என்பார், ஐரோப்பா சொர்க்கம் என்பார். எங்கள் குமரக்கடவுள் திருவடி தாங்கி தமிழ் மண்ணின் நிலை அறியாதார், அறுபடை வீட்டின் தெய்வத்தின் அருமையை. நீங்க சொன்னதுல ஒரே பாயிண்ட் இதான் சார். 100% அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார். 100% அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதுல மாற்று கருத்து கரெக்ட் தான் நீங்க சொன்ன பாயிண்ட். ரமணிச்சந்திரன் ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு, அது ஓகே. அவருக்கு திருப்பூர் கந்தசாமி ஒன்று போட்டிருக்காரு. ஆன்மீகத்தின் அடிப்படை தகுதியை பிறர் குற்றம் விசாரியாது இருத்தல். அதை வந்து கர்மயானஜிங்கிற குரூப்பவங்க எல்லாமே ஃபாலோ பண்றாங்க. இவர் தான் ஃபாலோ பண்றேன், திருப்பூர் கந்தசாமி தான் ஃபாலோ பண்றேன். திரு ஆஸ்தம்பியாரிடம் தொலைபேசியில் உரையாடி நான் இட்ட பதிவில் தன்னிலை விளக்கம் அளித்திருந்தேன். அந்த விளக்கத்தையும் ஐயா குழியில் பயந்திருந்தார்கள். நான் முன்பே திரு ஆஸ்தம்பி அவர்களின் பதிவில் என்னை ஏளனப்படுத்தி கருத்து கந்தசாமி என்று கூறியதை நான் அவ்வாறு கூற வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டேன். கருத்து கந்தசாமின்னு சொன்ன தப்பு ஒன்று இல்லையே, அதை ஏன் தப்புன்னு நீங்க எடுத்துக்கிறீங்க? பிற குற்றம் நீங்க அது பாக்குறீங்க, அது விசாரியாது இருக்கு, நீங்களே சொல்றீங்க. முன்னுக்கு பின் முதல்னாவே பேசுறார் பாருங்க. பிற குற்றம் விசாரியாது இருத்தல் வேண்டும். பிற குற்றத்தை வந்து விசாரிக்க கூடாது, ரைட், ஓகே, அப்படிதான் இருக்கணும் ஆன்மீகம், அவர் தான் சொல்றாரு. அடுத்த 4 வரியில கருத்து கந்தசாமி ஏளனம் பண்ணிட்டீங்கன்றாரு. கருத்து கந்தசாமின்னு ஏளனமான விஷயமே கிடையாது. ஒரு காமெடியா அவர் போட்டிருக்காரு. அது கொஞ்சம் நகைச்சுவை உணவு அதிகம், கொஞ்சம் அவருக்கு எப்பவுமே கொஞ்சம் நகைச்சுவை உணவு கொஞ்சம் அவருக்கு அதிகம். அது நேச்சர், அது அவருடைய நேச்சர். அது கருத்து கந்தசாமி போடுவோம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஒரு ஏதோ ஒரு கருத்தை சொல்றீங்கன்னு சொல்றாரு, அது தப்பே கிடையாது. பட் இதுக்கு போய் கோச்சிட்டு நீங்க ஒரு கண்டம் கொடுக்குறீங்க பார்த்து, இங்க இவருக்கு தான் அந்த பக்குவம் இல்லை என்று கூறி நான் அவ்வாறு கூற வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டேன். இவ்வளவு நான் எடுத்து கூறியும் என் மீது எவ்வளவு வன்மம் இருந்தால் மீண்டும் இன்று கருத்து கந்தசாமி என்று பதிட்டு இருக்கு. என்ன சார் இது? எவ்வளவு வன்மமெல்லாம் இவருக்கு ஒன்றும் கிடையாது. இது வன்மமெல்லாம் கிடையாது. இவர் கேஷுவலா எதாவது போடுறாரு. இவருக்கு தான் அந்த வன்மம். நான் பல தடவை சொல்லிக்கேன், பல போட்ட மென்ஷன் பண்ணி ஒரு நாள் கிளாஸே அவருக்காக போயிருக்கு. ஒரு நாள் கிளாஸே அதுக்காக போயிருக்கு. அதை சகோதரர் மென்ஷன் பண்ணியிருந்தார். ஒரு நாளெல்லாம் உங்க மனையுமே போச்சு அப்படின்னு. உண்மை. அந்த கிளாஸை நான் சொல்ல வந்த விஷயம் வேற. பட் ஒரு நாளெல்லாம் இவர் கதையே, இவர் புராணமே அன்னைக்கு சரியா போச்சு. 1.5 மணி நேரம் டோட்டலா வேஸ்டா போச்சு. ஓகே, அப்படின்னு சொல்லியும் கூட திருப்பவும் தானே அவர் போட்டிருக்காரு. அது வன்மம் எந்த அதுவா இதுவா? இதுதான் வன்மம். இவர் பண்றதுதான் வன்மம். ஆஸ்தம்பி சார் சொன்னதுல வன்மம் கிடையாது. அவர் மனசுல அந்த வன்மம் கிடையாது. அவர் யதார்த்தமானவர் தான்.
இவர் தான் வன்மம் வச்சிருக்கிறாரு. நான் முன்ன நாள் நான் உங்களுக்கு 1.5 மணி நேரம் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்காக விளக்கம் கொடுத்துருக்கேன். அத்தனையும் கேட்டுட்டு பழமொழி சொல்லும் பார்த்தீங்களா, விடிய விடிய ராமாயணம் கேட்டு ராமன் சீதைக்கு சித்தப்பான கதை. விடிய விடிய ராமாயணம் கேட்டு ராம சீதைக்கு என்ன ஆகணும்னு கேட்டா சித்தப்பா ஆகணும்னா அப்போ அவன் எந்த அளவுக்கு விடித்து புரிஞ்சுருப்பான் பாருங்க. அந்த மாதிரி கதை தான் இவர். அதெல்லாம் அன்னைக்கு 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி விளக்கம் சொன்னாலும் கூட திருப்பியும் வந்து போட்டு எவ்வளவு வண்ணம் இருந்தால் மீண்டும் இன்று கருத்துக்கு அந்த சாமி என்று பதிவுக்கு போய்க்கணும். என்ன சார், வண்ணம் அவர்கிட்ட தான் இருக்கு, நம்ம கிட்ட கிடையாது. நம்ம குரூப்ல யார்கிட்டையும் கிடையாது. என்னை அவமானப்படுத்துகிறேன் என்று நீங்கள் உங்களை மட்டும் தரம் தாட்டிக் கொள்ளவில்லை. யாரும் அவமானப்படுத்தணும்னு நினைக்கல. நம்ம டீம்ல யாருமே அடுத்தவங்க அவமானப்படுத்துறது இல்லை. அந்த பக்குவத்துக்கெல்லாம் வந்திருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது. அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஒன்றும் டெவலப் ஆகலைன்னா கூட பட் டெவலப் ஆகிருக்காங்க நம்ம குரூப் மெம்பர்ஸ். அப்படிலாம் நம்ம சாதாரண சொல்ல முடியாது. எதிர்பார்க்க அளவுக்கு வரல, பட் ட்ரை பண்ணி வந்திருக்கிறாங்க. அடுத்தவங்களை அவமானப்படுத்துற அளவுக்கெல்லாம் கர்மா ஹீலிங் ஃபாலோயர்ஸ் ஈல்டர் சார் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. யாருமே பண்ண மாட்டாங்க, இன்க்ளூடிங் ஆஸ்தந்தி சார். சரியா? உங்களை மட்டும் தரம் தாழ்த்தி கொள்ளவில்லை, உங்கள் குருவையும் தரம் தாழ்த்தி விட்டீர்கள். உங்கள் குருவை மட்டும் தாழ்த்தவில்லை, அந்த இறைவனையே தாழ்த்தி விட்டீர்கள். இதுதான் உங்கள் குரு உங்களுக்கு போயிட்டாரா? அப்படிலாம் போதிக்கல சார். எல்லாம் கரெக்டாக போச்சுன்னா தான் அவங்க இந்த பக்குவத்தில் இருக்காங்க. நீங்க தான் சார் உங்களுக்கு குருவை மேலேயே அவங்க முருகன் தான் சார் உங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் சரியான புரிதல் கொடுக்கல. முருகன் தான் கொடுக்கல, இங்க இறைவன், குருக்கு மேல இறைவன். அந்த இறைவனே உங்களுக்கு சரியான புரிதல் செயல்களை கொடுக்கவில்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கோ. இல்ல முருகனே சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு அடமெண்டா நீங்க இருக்கிறீங்க. இல்ல முருகனே வந்து ஐயா தப்புப்பா அப்பா அப்படின்னு நீ சொன்ன கூட அதெல்லாம் இல்லை முருகா நான் சொல்லிதான் கரெக்ட், நீங்க நம்பர் 1 நிற்பீங்க. அதான் முருகனே சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வெறியா இருக்கிறீங்க. அந்த அளவுக்கு வெறியா இருக்கிறீங்க. முருகன் சொன்னா கூட கேட்க மாட்டீங்க. அதான் கிடக்குது முருகன். என்ன இந்த காலை வாங்கி கால் விட்டு முருகன் சொன்னாரா? இந்த காலம் இந்த கால் விட்டு முருகனே சொன்னாலும் கூட நீங்க கேட்க மாட்டீங்க. இந்த உலகத்தில் எதையுமே இறைவன் வீணாக படைக்கவில்லை. அனைத்திற்கும் மிகப்பெரிய நோக்கம் இருக்கிறது. ஒரு சிறு சிறு புல் என்று நீங்கள் நினைக்கும் அந்த புல்லிடமிருந்து கூட மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும். அதெல்லாம் கரெக்டு தான். அதெல்லாம் கரெக்டு. நம்ம கர்மாஜிங் ஃபாலோ பண்றாங்க சார். அதனால் எதையும் ஏளன கண்ணோடு பார்க்க யாரையுமே தயவுசெய்து யாருமே ஏளன கண்ணோடு பார்க்கல உங்களை. அதுக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியும். உங்களை யாருமே ஏளன கண்ணோட பார்க்கவே இல்லை. நீங்க தான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறீங்க. இந்த வினை செய்தேன் இந்த நன்மை நடந்தது, அந்த வினை செய்தேன் அந்த தீமை நடந்தது என்று வினைகளை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருப்பவர்களே நீங்கள் உய்வதற்கு ஒரு வினை இருக்கிறது, அதை நாடாமல் இருக்கிறீர்களே. இது ஊனம் இல்லையா? இது என் கருத்து அல்ல. திருஞான சம்பந்தன் நீலகண்ட பதிகத்தில் இதற்கான பிரமாணம் கண்டு தெரிஞ்சு. இது வேற அவர் வேற சப்போர்ட் வேற கூட்டு வர. இவரு தான் கெட்டது இல்லாம அவர் பாவம் இருக்கிறார், அவரையும் சப்போர்ட் வேற கூட்டு வந்துட்டாருங்க. இந்த வினை செய்தேன் இந்த நன்மை நடந்தது, அந்த வினை செய்தேன் அந்த நன்மை நடந்தது என்று வினைகளை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருப்பவர்களே நீங்கள் உய்வதற்கு ஒரு வினை இருக்கிறது, அதை நாடாமல் இருக்கிறீர்களே. அது என்ன வினை? கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். அது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நாளைக்கு கூட சொல்லுங்க, பரவாயில்ல. குரூப்ல போட்டுங்க. இந்த வினை செய்தேன் இந்த நன்மை நடந்தது, அந்த வினை செய்தேன் அந்த தீமை நடந்தது என்று வினைகளை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருப்பவர்களே நீங்கள் உய்வதற்கு ஒரு வினை இருக்கிறது. ரைட், அது என்ன வினை? அது என்ன வினை? அதை நாடாமல் இருக்கிறீர்களே, அது ஊனம் இல்லையா? இது என் கருத்து அல்ல. திருஞான சம்பந்தன் திருநீலகண்ட பதிகத்தில் இதற்கான பிரமாணம் கண்டு தெரிந்து கொள்க. அவர் சொன்ன தப்பு இல்லை. திருஞான சம்பந்தர் சொன்னதுல தப்பு கிடையாது. நீங்க சொல்றதுதான் தப்பு. நீங்க சொல்றதுதான் தப்பு. திருஞான சம்பந்தர் சொன்னது தப்பு இல்லை. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். இது முக்கியமான பாயிண்ட். இந்த வினை செய்தேன் இந்த நன்மை நடந்தது, அந்த வினை செய்தேன் அந்த தீமை நடந்தது என்று வினைகளை மட்டுமே சிந்து கொண்டிருப்பவர்களே நீங்கள் உய்வதற்கு ஒரு வினை இருக்குது. என்ன வினை சொன்னீங்களா? அதை நீங்க சொன்னீங்களா? அதை நீங்க சொன்னீங்களா? என்ன வினை சொல்லுங்க. கேட்ட ஆன்சர் இல்லை. திருஞான சம்பந்தர் தான் கேட்கணும். அவர் இப்ப கம்யூனிகேட் பண்ண முடியாது. திருஞான சம்பந்தர் இப்ப கம்யூனிகேட் பண்ண முடியாது. அவர் சொல்ற விஷயத்தை பண்ண முடியாது. மெடிடேஷன்ல போய் கேட்கலாம். பட் யார் மெடிடேஷன் போய் அவர்கிட்ட கேட்பீங்க? அந்த வினை என்னன்னா அதுதான் ஆகாமிய கர்மான்றது. சரியா? அதுதான் ஆகாமிய கர்மான்றது. இவர் சொன்னது தப்பா சொல்லல, நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிறோம். இதை வேற அவர் வேற சப்போர்ட் வேற கூட்டு வந்துட்டாரு. பட் ஞான சம்பந்தரன் திருநீல பண்டகத்தில் இதற்கான பிரமாணம் கண்டு தெரிந்து கொள்கன்னா அவர் சொல்றது 100% கரெக்ட். அவர் இறைவனுடைய ஒரு வடிவம் திருஞான சம்பந்தர். சரியா? அவர் சொல்றா பாருங்க, இந்த வினை செய்தேன் இந்த நன்மை நடந்தது, அந்த வினை செய்தேன் அந்த தீமை நடந்தது என்று வினைகளுக்கு மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருப்பவர்களே நீங்கள் உய்வதற்கு ஒரு வினை இருக்கிறது. அது என்ன வினைன்னா அதுதான் ஆகாமிய வினை. ஆகாமிய வினை.
ஆகாமிய கர்மா நம்ம சொல்றோமே அதுதான். வினைன்ற வேர்ட் தமிழோட, கர்மான்றது சான்ஸ்கிரிட். நம்ம கர்மா கர்மானே வந்துட்டனால நம்ம அந்த மொழி பேதமெல்லாம் ஒன்று வேணாம். கர்மானும் வினைனாலும் ரெண்டும் ஒன்று தான். சரியா? தமிழோட வினை, சான்ஸ்கிரிட்ல வந்து கர்மான்னு சொல்லுவோம். இப்போ இந்த நம்ம கையில இருக்கிறது ஆகாமிய கர்மா ஒன்று தான் இருக்கு. ஆகாமிய கர்மா தான் இருக்கு. படசு தப்பு பண்ணிட்டோம், நடந்து போச்சு, ஏதோ ஒன்று பண்ணிட்டோம். இப்போ அதை ரெக்டிஃபை பண்ணி வர்றதுக்கு என்ன வழி? இதை ரெக்டிஃபை பண்ணி வந்து வெளியே வரணும். சாக்கடையில விழுந்துட்டோம், குழிக்குள்ள விழுந்துட்டோம், இதுல இருந்து வெளியே வரணும். எப்படி வெளியே வரணும்? அப்படியே இருந்து சாக்கடையிலே மூழ்கி போயிடுறதா, இல்லை குழிக்குள்ளே இருந்து அப்படியே போறதா, இல்லை வெளியே வர்றதா? வெளியே வரணும். அப்ப வெளியே வர்றதுக்கு ஆகாமிய கர்மா தான் நம்ம கையில் இருக்கு. இப்ப இருக்கிற டூல் வந்து ஆகாமிய கர்மா தான். சஞ்சித கர்மா ஒட்டுமொத்த கர்மாக்களின் தொகுப்பு, தெரியும் உங்களுக்கு. பிரார்த்த கர்மா இந்த லைஃப்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம். என்ன நன்மை என்ன தீமை, எவ்வளவு அனுபவிக்கணும், எவ்வளவு கஷ்டப்படணும், எவ்வளவு சந்தோஷப்படணுன்றது கொண்டு வரும். இந்த லைஃப்ல கொண்டு வந்து பிரார்த்த கர்மா. ரைட், ஓகே, அது ஒரு பாட்டு தான். பட் அடுத்தது என்ன பண்ணும்? நடந்து போச்சு. இப்ப நான் நல்லா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் மனைவி மக்கள் நல்லா இருக்கணும், என் சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், நான் அடுத்த லெவலுக்கு நிறைய அடையணும், போகணும். என்ன பண்ணணும்? உங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு டூல் ஆகாமிய கர்மா. ஆகாமிய கர்மான்னு நல்லா பிரிச்சு பாருங்க. ஏற்கனவே சொல்லிக்கிறேன், காமிய கர்மா ஆகாமிய கர்மான்னு ரெண்டு இருக்கு. காமிய கர்மான்னு நம்ம எதிர்பார்த்து செய்யறது, எதிர்பார்த்து 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 செய்யறது காமிய கர்மா. எதிர்பார்க்காம செய்யறது, எந்த பலனையும் எதிர்பார்க்காம செய்யறது ஆகாமிய கர்மா. எந்த பலனும் எதிர்பார்க்கல, இறை கடமையாக நினைத்து அதை செய்யணும். இதுக்கான பெனிஃபிட் கிடைக்கும், இதுக்காக இது கிடைக்கும், நல்லதோ கட்டுறதோ ஏதோ ஒன்று கிடைக்கும் எதிர்பார்க்காம செய்யறது தான் ஆகாமிய கர்மா. அப்ப அந்த ஆகாமிய கர்மாவை செய்யுங்க அப்படின்றது தான் இறைவன் இங்க சொல்ல வர்றார். அந்த ஆகாமிய கர்மா தான் அந்த வினை. அதான் திருஞான சம்பந்தர் நீங்க சொல்ற விஷயம் வந்து ஆகாமிய கர்மா தான் சொல்றாரு, மறைமுகமா சொல்றாரு. அந்த டீகோட் பண்ண பார்க்க தெரியும். டீகோட் தப்பா பண்ணிக்கிறீங்க, டீகோட் பண்ண தெரியுது. அதை நம்ம டீகோட் பண்ணி கரெக்டா சொல்லி கொடுக்கணும். ஆகாமிய கர்மா தான் எங்க கையில் இருக்கிற ஒரே ஒரு டூல், ஒரே ஒரு டூல். தவிர வேற எதுவுமே இல்லை. எல்லாரும் எந்த மதத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும், எந்த எண்ணத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும், அவங்க அடுத்த லெவலுக்கு போகணும்னா அவங்க கையில் இருக்கிற ஒரே ஒரு டூல் ஆகாமிய கர்மா. அந்த காமிய கர்மா ஆகாமிய கர்மா. காமிய கர்மான்னு பலனை எதிர்பார்த்து செய்யறது, பலனை எதிர்பார்த்து செய்யறது காமிய கர்மா. அதுல ரிசல்ட் அவ்வளோ வராது, வரும் ஆனா அவ்வளவா வராது. ஆகாமிய கர்மா பலனை எதிர்பார்க்காத செய்யறது. இதைத்தான் இந்த திருப்பூர் கந்தசாமி முருகர் கும்பிடுறாரு, முருக பக்தரு. இந்த முருகருடைய தாய்மாமன் சொன்னது. திருப்பூர் கந்தசாமி முருக பக்தரா இருக்காரு இல்லையா, இந்த முருகருடைய தாய்மாமன் ஒத்துக்கிறார் இல்லையா, பெருமான்னு சொல்லி ஒருத்தர் கிருஷ்ணர், அவரு சொல்லிக்கிறார் பகவத்கீதையில. இவர் லிங்க்ல தான் வர்றாரு, அவங்க யாரும் புதுசா கொடுத்துல, இவருடைய தாய்மாமன் தான் அவரு. அவர் சொல்றாரு ஆகாமிய கர்மா பண்ணுங்க, ஆகாமிய கர்மா பண்ணுங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க, பலனை நான் கொடுக்குறேன், பலனை நான் கொடுக்குறேன், நீங்க செய்யுங்க, கடமையை செய்யுங்க, அது கடமை, நான் பலனை கொடுக்குறேன். பகவத்கீதை தெளிவா சொல்றாரு அவரு. அதை ஃபாலோ பண்ணும், அதுதான் ஆகாமிய கர்மா. அந்த ஆகாமிய கர்மா தான் உங்களை வெளில கொண்டு போகும். தர்மம் பண்றது கூட, தானத்தை பத்தி நான் பேசல, தானத்தை விட உயர்ந்தது தர்மம். அந்த தர்மத்தை கூட எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன், அடிக்கடி சொல்லியிருக்கேன். பலனை எதிர்பார்த்து செய்கிறது தர்மம் இல்லை, பலனை எதிர்பார்த்து செய்கிறது தர்மம் இல்லை. நாம இன்னும் அந்த அளவுக்கு டெவலப் ஆகலைனாலும் பலனை எதிர்பார்த்து செய்யறோம், பரவாயில்ல, ஓகே, தப்பு இல்லை. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு வரதுக்கு, ஃபர்ஸ்ட் கிரேட் வரதுக்கு முன்னாடி செகண்ட் கிரேட் வர்றீங்க இல்லையா, அதே பெரிய விஷயம் தானே. நீங்க ஃபர்ஸ்ட் கிரேட் வரணும், ரைட், ஓகே, ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும், ரைட், ஓகே. அதுக்கு முன்னாடி தேர்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்னு வரீங்க, அதே பார்க்க வேண்டிய விஷயம் தான். நீங்க தேர்டு வந்து அப்புறம் செகண்ட் வந்து அப்புறம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வர முடியும். எடுத்த உடனே ஜம்ப் பண்ண முடியாது. தேர்ட் ரேங்க் வந்திருக்கீங்க, அப்புறம் செகண்ட் ரேங்க் வரீங்க, அப்புறம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரீங்க. அதனால தான் தர்மம் பண்ணும்போது கூட பலனை எதிர்பார்த்து செய்யாதீங்க, அது பலன் அதிகமாக கொடுக்கும். நீங்க பலனை எதிர்பார்த்து கொடுக்குறீங்க, எனக்கு இது நடக்கணும், எனக்கு இது ஆகணும், எனக்கு இது செய்யணும் அப்படி சொல்லி கொடுக்குறீங்க. அது தர்மம் நான் பேர் சொன்னா தானத்தை தான் போகும். பலனை எதிர்பார்த்து செய்யுது, பலனை எதிர்பார்க்காது செய்யணும். இது என்னுடைய இறை கடமை. இறைவன் எனக்கு கொடுத்தது நான் கொடுக்கணும், இறைவன் எனக்கு கொடுத்தது அதை நான் கொடுக்கணும், அதை வந்து நான் தர்மமாக கொடுக்கிறேன். அதுதான் ஆகாமிய கர்மா. பலனை எதிர்பார்க்காது என்னுடைய இறைவனுடைய கடமை எது, அதுக்காக நான் செய்யறேன்றது வந்து அதுதான் வந்து ஆகாமிய கர்மம். அதான் உண்மையான கர்மம். அதுதான் உங்களுக்கு பணம் நிறைய கொடுக்கும். நீங்க எதிர்பார்த்து செய்றீங்களே, அதை வர பல மடங்கு அதிகமா கொடுக்கும். இதுதான் பகவான் திருப்பி திருப்பி சொல்றாரு, கடமையை செய்யுங்கள், பணத்தை எதிர்பார்க்காதீங்க. நீங்க சம்பாதிக்கிற பணத்துல 33% கொடுக்கணும், அது கடமை, அது விதிக்கப்பட்ட கடமை. நீங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்கீங்க, எவ்வளவு தரித்திரத்துல இருக்கீங்க, அதெல்லாம் முக்கியம் இல்லை, அது கொடுக்கணும். உங்க பணம் இல்லை, அது உங்க மூலமாக மற்ற கொடுக்கப்பட்டது.
33 25 வந்திருக்காங்க, 25 10 வந்திருக்காங்க, 10 கூட கொடுக்கறது இல்லை. அப்புறம் எப்படி போகும் நம்ம பிரச்சனைகள் கஷ்டங்கள் போகும்? கொடுன்றாரு, ஆகாமி கர்மா கொடுன்றாரு. அப்போ இன்கம் டேக்ஸ்ல எக்ஸம்ஷன் வருதுன்றதுக்காக கொடுக்கறது வந்து தர்மம் இல்லை. இந்த பணத்தை கொடுத்தா எனக்கு இன்கம் டேக்ஸ்ல எக்ஸம்ஷன் கிடைக்கும் சார், எக்ஸம்ஷன் சர்டிபிகேட் வாங்கிக்கலாம், அது பேர் தர்மம் இல்லை. சிஎஸ்ஆர் ஃபண்டு கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்டுக்கு செலவு நிறைய, வரவு கம்மி, வரவு எட்டனா செலவு பத்தனா, கவர்மெண்ட்டுங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, வரவு எட்டனா செலவு பத்தனா, பணம் பத்தலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யார் தள்ள கை வைக்கிறது? கார்பரேட் கம்பெனியில தள்ள கையை வைக்கிறாங்க. நீங்கள் தான் இனிமேலுக்கு என்ன பண்ணணும், கார்பரேஷன் கம்பெனியை வச்சு நீங்களாம் சம்பாதிக்கிறீங்க இல்லையா, கீழே 1% வந்து சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு சொல்லி ஒதுக்கி கொடுக்கணும், நீங்கள் ஒதுக்கி உங்கள் லாபத்தை ஒரு பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சரி, எல்லா கம்பெனியும் நீங்கள் சம்பாதிச்சு உங்கள் பாக்கெட்டில் விட்டுக்கூடாது, நீங்கள் அங்கே போய் ப்ராப்பர்ட்டிலாம் வாங்கிக்கூடாது, கொண்டாட்டி நகை நட்டுலாம் வாங்கி கொடுக்கக்கூடாது, எனக்கும் கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்டர் போடுறாங்க. சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு ஒரு கிரியேட் பண்ணுறாங்க. இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டுக்கு நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாதனையில ஒரு பர்சன்டேஜ் நீங்கள் இது ஒதுக்கிடணும். அப்போ இதை நீங்கள் சர்வீஸ் பண்ணணும். எப்படி? கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலையை கொஞ்சம் தூக்கி இங்கே மாற்றி விட்டுறாங்க. அது செய்ய வேண்டிய வேலை கவர்மெண்ட்டு, அதுக்கிட்ட காசு இல்லை, செலவுக்கு காசு பத்தலை. அதனால என்ன பண்ணுறாங்க, இவங்கள பிடிச்சி கம்பெனிக்காரங்க எழுத்து, நீ கொஞ்சம் பண்ணு, என் வேலையெல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒதுக்கி விட்டுறாங்க. இவங்க தடவை கொஞ்சம் பார்த்து போட்டுறாங்க. ஸோ அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டு கம்பெனியில் எல்லாரும், எல்லா கார்பரேட் கம்பெனிஸ், ப்ரைவேட் லிமிடெட் ஆகட்டும் பப்ளிக் லிமிடெட் ஆகட்டும், எல்லாரும் கம்பல்சரி அவங்க வர ப்ராஃபிட்டில் கொஞ்சம் ஒதுக்கி தான் கொடுத்தாகணும். அதை வச்சு சோசியல் சர்வீஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதை வந்து இவங்க தானம் எடுத்துக்கூடாது. அது வந்து கவர்மெண்ட் சொல்லுது, வேற வழியே இல்லைன்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்றாங்களேன்றதுக்காக கொடுக்குறாங்க, சிஎஸ்ஆர் ஃபண்டு கொடுக்குறாங்க. அது தர்மத்தில் சேர்த்து இல்லை. இன்கம் டேக்ஸ்ல எக்ஸம்ஷன் வருதுக்காக கொடுக்க தர்மம் இல்லை. சிஎஸ்ஆர் ஃபண்டுக்காக நான் இந்த கம்பெனி கொடுக்குதுன்னு அது தர்மம் இல்லை. அது தர்மத்துல சேர்த்து இல்லை. அது தானத்துல வேணா கொண்டுக்கலாம், அது தானம் வேணா கொண்டுக்கலாம், அது தானம் வேணா வச்சுக்கலாம், தர்மம் கிடையாது. ஸோ இந்த பலனை எதிர்பார்க்காத நாம கொடுக்குற அந்த தர்மம், பலனை எதிர்பார்க்காத அந்த கர்மா தான் நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் சேர்த்தும். அதனால தர்மம் கொடுக்கும்போது கூட பலனை எதிர்பார்க்காதீங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போடாதீங்க, எனக்கு நடக்கணும்னு கேட்டு கொடுக்குறீங்க, ரைட், ஓகே, பட் இதை விட ஹையர் லெவலில் வரும். இது என்னுடைய கடமை, இறைவன் எனக்கு கொடுத்தது, என்கிட்ட கொடுத்த பணத்தை நான் தர்மத்துக்காக இந்த மக்களுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு பிரதிபலன் ஏற்பாக கொடுங்க. உங்க பிரச்சனை கஷ்டங்கள்லாம் எப்படி பறந்து போகும் பாருங்க. சரியா? அதைத்தான் பகவான் பகவத்கீதை சொல்லிக்கிறார். நீ 33% கொடுன்னா அவர் வந்து விஷயம் தெரியாதவர் கிடையாது, அவர் வந்து கீழ்பாக் மென்டல் ஹாஸ்பிட்டல் வந்தவர் கிடையாது, அவர் காரணத்தோட தான் சொல்லிக்கிறார். அந்த காரணத்தை இன்னைக்கு வரைக்கும் எந்த ஆன்மீகவாதியும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கல. ஏன் 33% கொடுக்கணும், எதுக்காக கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த ஆன்மீகவாதியும் சொல்லிக் கொடுக்கல, எந்த ஆன்மீகவாதியும் சொல்லிக் கொடுக்கல. சித்தர்கள் தான் பெருங்கருணை கொண்டு இறைவனின் ஆசீர்வாதத்தோட அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, என் மூலமா சொல்லிக் கொடுக்குறாங்க. அதை பத்தி நான் பின்னாடி பேசுவேன், ஏன் 33% கொடுக்க சொல்லியிருக்கிறாரு, ஏன் 25% கொடுத்தா என்ன, 10% கொடுத்தா என்ன, கொடுக்கவே இல்லைன்னா என்ன, எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்றோம். இனி வருங்காலங்களில் அந்த வகுப்புகளில் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, எப்பெல்லாம் இறைவன் அதை பற்றி சொல்லுங்கன்னு நமக்கு ஒரு பர்மிஷன் கொடுக்குறாரோ அப்பெல்லாம் நான் சொல்கிறேன். ஏன், எதுக்காக கொடுக்கணும், ஏன் 33% கொடுக்கணும், ஏன் 20% கொடுக்கணும், ஏன் 10% கொடுக்கணும், ஏன் கொடுக்கலன்னா என்ன நடந்து போயிட்டு போகுது, என்ன எல்லாத்தையும் வழக்கமாக சொல்லி கொடுப்பேன். புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. பின் வரும் வகுப்புகளில் சொல்லி தருவோம் அதை பற்றி. சரியா? அதைத்தான் சொல்றாரு, இங்கே நீங்கள் உய்வதற்கு ஒரு வினை இருக்கிறது, அதை நாடாமல் இருக்கு. அதை நாடும் யாரும் நாடுறதில்லை, ஆகாமி கர்மம் யாரும் நாடுறதில்லை. உண்மைதான், இது ஊனம் இல்லை, ஊனம் தான். இது என் கருத்து இல்லை, திருஞான சம்பந்தம் திருநில கண்ட பதிகத்தில் இதற்கான பிரமாணம் கண்டு தெரிஞ்சுக்கொள்ளும். இது உண்மைதான். அவர் செஞ்ச 2வது உருப்படியான வேலை இந்த வேலை. இது ஒரு தெளிவு வந்திருக்கு. திருப்பூர் கந்தசாமி உபயத்துல ஒரு நல்ல விஷயம். அடுத்த விஷயம் என்னன்னா இந்த விஷயம், இதை பத்தி ஒரு தெளிவு கொடுத்துருக்கோம். நன்றி, அவருக்கு நன்றி. முருக பக்தனோட வம்பு செய்ய வேண்டாம் என்று மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். இங்கதான் தப்பு பண்றாரு. இங்கே வந்து முருக பக்தனோட வம்பு செய்ய வேண்டாம் என்று மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். கீழ்காணும் பாடலை படித்து தெளிவு பெறுக. முருக பக்தனோட வம்பு செய்ய வேண்டாம்னு மிரட்டக்கூடாதுல்ல, பிளாக்மெயில் பண்ணக்கூடாது. முருக பக்தனோட வம்பு செய்ய வேண்டாம். ஏன் வம்பு பண்ணா என்ன, முருக பக்தனோட வம்பு பண்ணா என்ன? அப்படின்னா நான் பெர்ஃபெக்ட் சிஸ்டம், நான் பெர்ஃபெக்ட்ன்றாரு. இங்கதான் ஈகோ வருது. அகம்பாவம் ஆணவம், அகம்பாவம் ஆணவம் அப்படின்னு அந்த ஈகோ வருது. முருக பக்தனோட வம்பு செய்ய வேண்டாம். முருக பக்தனோட வம்பு சொன்னா இவர் என்ன மிரட்டுறாரு, ரமணிச்சந்திரன் சகோதரர் மிரட்டுறாரு. ஏய்,
என்கிட்டலாம் வச்சுக்காத. நான் ஏதாவது வச்சேன்னா நீ என்ன பாடுபட்டுருவ அப்படின்னு ஒரு மறைமுகமா சாபம் கொடுக்குறாரு. மறைமுகமா இதெல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது சார். நீங்க இது மாதிரி என்ன கொடுத்தாலும் அவர்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது சார், நியூட்ரல் ஆகிடும் சார். மிரட்டுறாரு. முருக பக்தன் வம்பு செய்ய வேண்டாம். அவரெல்லாம் வம்புக்கே வரல. அவர் வம்புக்கே வரல. நீங்க நினைச்சுக்கிறீங்க வம்பு செய்ய வேண்டாம்ன்றது. இங்க யாரும் கர்மா எனர்ஜி ஃபாலோவர்ஸ் யாரும் உங்ககிட்ட வம்புக்கு வரமாட்டாங்க சார். யாரும் வம்புக்கெல்லாம் போக மாட்டாங்க. தேவையில்லாம் வம்புக்கெல்லாம் போக மாட்டாங்க சார். அந்த அளவுக்கு ட்ரெயினப் ஆயிருக்காங்க சார். அந்த முருகபக்தன் வம்பு செய்ய வேண்டாம்னா அவர் நான் ஐயோ ரமணிச்சந்திரன் என்ன நினைப்பா, ஐயோ என்னடா இது வேற இப்படி ஏதோ சொல்றாரு பெரிய மனுஷன், நமக்கு ஏதாவது வம்பு வந்துட போகுது அப்படின்னா பயப்படலாம். நமக்கு என்ன, நாம் பாட்டுக்கு ஏதோ அந்த சிவனேன் நம்மளை போட்டு இழுத்து விட்டு நாம ஏதோ சொல்லி விட்டு நமக்கு ஏதாவது வம்பு வந்துட போகுது என்னடா இதுன்னு அவர் பயப்படுவார். பயப்படாதீங்க சார், அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. இதை விட இன்னும் பெரிய பெரிய சாபம் விட்டாலும் என்ன பண்ண அவங்க ஒன்றும் பண்ண முடியாது சார். சிதறில் இருக்காங்க, டோன்ட் வரி. சிதறில் இருக்காங்க சார், பயப்படவே வேண்டாம் இல்லையா. சிதறில் இருக்காங்க, இறைவன் இருக்காங்க. இவர் சொல்ற சாபங்கள்லாம் படிக்காது, எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ டோன்ட் வரி, பயப்படாதீங்க. உங்களுக்கும் சொல்றேன், ஐயோ பிள்ளைக்கு என்ன இப்படி சாபம் விட்டுருக்காங்களே, முருகபக்தன் வம்பு செய்ய வேண்டாம் என்று மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு அம்மா உங்களுக்கும் சொல்றேன், பயப்பட வேண்டாம். இதெல்லாம் நம்மளை ஒன்றும் பண்ணாரு. நம்ம தான் உண்மையான இறைவனுடைய விஷயங்களை ஃபாலோ பண்றோம். நம்ம தான் உண்மையான பக்தர்கள். நம்ம தான் உண்மையான விஷயங்களை கரெக்டாக லைஃப்ல ஃபாலோ பண்றோம். நம்ம சின்சியரா இருக்கும்போது இவங்க யார் நமக்கு என்ன சொன்னாலும் பயப்படவே வேண்டாம். ரமணிச்சந்திரன் சகோதரரே, அவங்களோட தாயாரே, உங்களுக்கும் சொல்றேன், 2 பேருக்குமே சொல்றேன், டோன்ட் வரி. இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. இது ரிவர்ஸ் ஆகி அவருக்கு தான் போகும். இந்த மிரட்டுறாரு இல்லையா, இந்த மிரட்டுறதுக்கு நான் பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக அவருக்கு போகும். போயிடுச்சு, 6வது போயிடுச்சு. எனக்கு தெரியும் என்ன போயிருக்கு, எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு இறைவன் எனக்கு தெரியும். அதை நம்ம சொல்லிக்க வேண்டாம் பப்ளிக். ரிவர்ஸ் போயிடுச்சு. சோலார் பிளக்ஸஸ் போயிடுச்சு. ஸோ முருகன் பக்தனை வம்பு செய்ய வேண்டாம் என்று மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். அப்பெல்லாம் மிரட்டாதீங்க சார் யாரையும். ஓகே. முருக பக்தர்கள் என்ன கதி ஆனாங்கன்னு 4 எக்ஸாம்பிள் சொன்னேன். முருக பக்தர்களே என்ன கதி ஆனாங்கன்னு 4 சொன்னேன். ஏன் அவங்களே முருக பக்தர் காப்பாத்தல? உங்களை மட்டும் எப்படி காப்பாற்றுவார்? கர்மா இருந்தாதான் சார் காப்பாற்றுவார். யாரா இருந்தாலும் நீங்க முருகரை கும்பிடவே இல்லைன்னா கூட, முருகரை திட்டினேன்னா கூட, திட்டுறீங்க, தீகாக்காரங்க மாதிரி பேசுறீங்க, பெரியார் மாதிரி பேசுறீங்க, வீரமணி மாதிரி பேசுறீங்க, என்ன மாதிரி பேசினாலும் உங்ககிட்ட கர்மா இருந்தாதான் சார் உங்களுக்கு பண்ணுவார். உங்ககிட்ட குட்கர்மா இல்லைன்னா உங்களை கண்டுக்கவே மாட்டார் சார், டீல்ல விட்டார் சார். அதான் ஒரு உதாரணம் சொன்னேன் சார். உங்களுக்கே ஒரு 4 பிரச்சனை இருக்குது. அந்த 4 பிரச்சனை அவரே உங்களை காப்பாத்தல, உங்களையே காப்பாத்தல, அவர் முருக பக்தரையே காப்பாத்தல, அப்புறம் எங்க மற்றவங்களுக்கு பண்ண போறாரு? கர்மா இருந்தாதான் சார் கடவுளே செய்வார். புரிஞ்சுக்கோங்க சார். தினத்தவர் முடிக்கும், பகைத்தவர் குடிக்கு, செகுத்தவர் உயிர்க்கும், இனமாக சிரிப்பவர் தமக்கும், பழிப்பவர் தமக்கும், திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம். தினத்தவர் முடிக்கும், முருகன் அடியார்களை கோபிப்பவர்களுக்கு தலைக்கும், பகைத்தவர் குடிக்கும், அவர்களை பகை செய்தவர்கள் குடும்பத்திற்கும், செகுத்தவர் உயிர்க்கும், அவர்களை கொண்டவர்கள் உயிர்க்கும், சினமாக சிரிப்பவர் தமக்கும், அவர்களை கோபமாக சிரிப்பவர்களுக்கும், பழிப்பவர் தமக்கும், அவர்களை படிக்கும் தன்மையினருக்கும், திருப்புகழ் நெருப்பென்று திருப்புகழே நெருப்பாகி அடியோடு அடிக்கும் என அறிவோம். யாம் நன்கு அறிவோம். நீங்க சரியா அறியலை, தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறீங்க. யாம் நன்கு அறிவோம் சொல்றீங்க. நீங்க நண்பு அறிஞ்சீங்கன்னா இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டீங்க சார். நீங்க எல்லாம் நண்பு எல்லாம் அறியல, தப்பா புரிஞ்சுட்டு. இதெல்லாமே கரெக்டு தான். ஆனா கர்மா எனர்ஜி ஃபாலோவர்ஸ் கிட்ட இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது சார். இதெல்லாம் கரெக்டு தான், நடக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. பட் கர்மா எனர்ஜி ஹீலிங் ஃபாலோவர்ஸ், கர்மா தான் நம்ம லைஃப்பை நடத்துது, கர்மா தான் நம்ம லைஃப்ல எல்லாமே கொண்டு போகுது அப்படின்னு உணர்ந்து அதை லைஃப்ல ஃபாலோ பண்றவங்கள இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. சரியா? அதான் ஒன்றும் பண்ண. பட் இதெல்லாம் ரிவர்ஸ் ஆகி உங்களுக்கே வரும். நீங்க உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்க. நீங்க உங்களோட சுய பரிசோதனை செய்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாரிட்டி வரும். சரியா? சின்னமாக சிரிப்பவர் தமக்கும், அவர்கள் கொண்டு கோபமாக சிரிப்பவருக்கும் பழிப்பவருக்கும் அவர்கள் படிக்கும் தன்மை இருக்கும். சார் ஒரு விஷயம் கேட்குறேன், இவ்வளவு சொல்லியிருக்கீங்களே, இவங்களெல்லாம் கடவுள் பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு அப்படின்னு சொல்றீங்களா? அப்போ அவர் எப்படி கடவுளா இருக்க முடியும்? ஒரு கேள்வி கேட்குறேன் நான். இதுக்கு இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இதெல்லாம் போட்டிருக்கீங்க, டைம் இல்லை எனக்கு, வேறு இன்னொரு 5 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும், டைம் ஆகிப்போச்சு. இதுவே ரொம்ப எக்ஸ்ட்ரா டைம் ஆகிப்போச்சு. ஏன்னா அவங்கவுங்க எத்தனையோ வேலைகள் இருக்குது. அவங்க வெளியே போக வேண்டியவங்க இருக்காங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க இருக்காங்க, குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடுக்குறவங்க, எவ்வளோ வேலைகள் இருக்கும். அவங்க இழுத்து பிடிச்சி வச்சுங்க, டாக்டர் முடிப்பாரா முடிக்க மாட்டாரான்னு பார்த்துட்டு இருக்காங்க அவங்க வேற. நானும் முடிக்கணும், டைம் விட. பட் உங்கள் சப்ஜெக்ட் பெரிய சப்ஜெக்ட் தொடர்கதையாக போயிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் கடவுள் பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு அப்படின்னு நீங்கள் சொல்றீங்களே,
இவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு, எல்லாம் கோபமாக பேசினா, டென்ஷன் ஆனா, எமோஷன் ஆனா, கிண்டல் பண்ணா, கேலி பண்ணா கடவுள் தண்டனைப்படுவாரு அப்படின்னு சொல்றீங்களே, இவ்வளோலாம் சொல்றீங்களே. அடியோடு அடிக்குமென அறிவோம் யாம், யாம் நன்கு அறிவோம் சொல்றீங்களே. இப்ப இதெல்லாம் செய்யறவர் கடவுள்னு உங்களால எப்படி ஏத்துக்க முடியுது? எப்படி கடவுள்னு சொல்றீங்க? உங்களை வந்து தண்டிக்கிறாரு, உங்களை வந்து யாரு சிரிக்கிறவங்கள படிக்கிறவங்கள எல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. கிட்டத்தட்ட 7-8 போட்டிருக்கீங்க. நான் 5 மினிட்ஸ்ல முடிக்கணும், அதுக்காக சுருக்கமாக சொல்றேன். இதெல்லாம் பனிஷ்மெண்ட் கடவுள் இப்படி தண்டிப்பாரு, கடவுள் இப்படி பண்ணிக்கிறாரு அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்லியிருக்கீங்க. இவ்வளவெல்லாம் கொடுக்குறவரு எப்படி கடவுளாக இருக்க முடியும்? நீங்க முருகராகவே வச்சுக்கோங்க. முருகர் வந்து இவங்களெல்லாம் இப்படி தண்டிக்கிறாருன்னா அப்புறம் எப்படி நீங்க அது கடவுள்னு எடுத்துக்குவீங்க? அப்படி எப்படி முருக கடவுள்னு எடுத்துக்குவீங்க? திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் நடக்குது, அது கொலை தான் பண்றாரு, முருகர் கொலை பண்றாரு. சரியா? கொலை செய்யறது யார் செஞ்சாலும் தப்பு தானே சார்? கடவுள் கொலை பண்ணா என்ன, மனுஷன் கொலை பண்ணா எல்லாம் ஒண்ணுதானே? மனுஷன் கொலை பண்ணா என்ன, கடவுள் பண்ணா என்ன, ரெண்டும் கொலை தானே சார்? ஒரு உயிரை கொள்றாங்கல்ல. அப்புறம் ஏன் சார் ஒரு வருஷம் திருச்செந்தூர்ல சூரபத்மனை விழா கொண்டாடுறாங்க? இந்த பக்கம் அப்படியே அவர் கொண்டு போறாங்க, அங்க சூரபத்மன் இருக்கான், அங்க போய் அம்பு எய்கிறாங்க. நான் டிவியில தான் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்ததில்ல. போறாரு, அப்படியே போறாங்க, இவர் அப்படியே அவர் அரசன் இருக்கிறாரு, இவர் போய் அம்பு போடுறாரு, அவர் வீழ்றாரு, திருப்பி வராரு, திருப்பி போறாரு, பண்றாங்க. இது நடக்குது, நம்ம டிவியில பார்த்துருக்கோம். ஏன் சார் கொலை தானே சார், ஏன் சார் கொலை பண்றாரு? வாய் எத்தனை பேர் யோசனை பண்ணியிருக்கீங்க சார்? இதெல்லாம் வந்து ஒரு கட்டுக்கதை சார். மக்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி கடவுளுடைய பார்வையில் நம்மளாம் சின்ன குழந்தைங்க. அதனால வந்து அவங்க வந்து நம்ம கதையா சொல்லி கொடுத்தாங்க. சூரபத்மனை வந்து கொள்றாங்க அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த தேவையில்லாத குணங்கள் இருக்கு இல்லையா? இப்ப உங்ககிட்ட இருக்கிற மாதிரியே அந்த வன்மம், இந்த கோபம், ஆத்திரம், அந்த நம்ம கிட்ட இருக்கிற அந்த தேவையில்லாத குணங்கள், 7 குணங்கள் இருக்கு. பொறாமை, பொச்சரிப்பு, கோபம், சினம், பழிவாங்குது, இந்த மாதிரி குணங்கள் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி குணங்களை தான் அசுரனாக காட்டி அந்த அசுரனை கொண்டார்கள்னு சொல்லி கொண்டு வந்தாங்க சார். ஆனா உண்மையான கதை என்ன, முருகன் போய் சூரபத்மன் அடிக்கிறான்னு கதை. அதை நீங்க இன்னைக்கும் ப்ராக்டிக்கலா யாரு ப்ரீகேஜி எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் லட்சக்கணக்கில் அங்கே சேர்றாங்க. ப்ரீகேஜி எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இல்லை, ப்ரீகேஜி எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் திருச்செந்தூருக்கு போறாங்க லட்சக்கணக்கில். குமரா கடல் அடையான்னு பாட்டு எல்லாம் வரும் பார்த்தீங்களா? தலையா கடல் அடையா பாட்டு, அந்த பாட்டு கூட்டம் அத்தனை பேரும், அத்தனையும் ப்ரீகேஜி எல்கேஜி தான். மேக்ஸிமம் போனால் யூகேஜி தான், அதுக்கு மேலே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பீப்புள் யாரும் போக மாட்டாங்க. அவங்க உட்காந்த இடத்துல முருகனை கூப்பிடுவாங்க, முருகன்கிட்ட பேசுவாங்க, முருகன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க, எல்லா பேச்சும் முருகன்கிட்ட டைரக்ட் பண்ணிக்குவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த லெவல் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அந்த ஒரு தேவையில்லாத அசுர குணத்தை, அந்த குணத்தை வந்து ஒரு மனிதன் வந்து விளக்கணும், அவனை கொல்லணும், அசுர குணத்தை கொல்லணும் அப்படின்றதுக்காகத்தான் நம்ம இந்து மதத்துல தேவர்கள் அசுரர்களை கொன்றார்கள்னா, அசுரர்கள் அப்படின்னா இந்த மாதிரி தேவையில்லாத குணங்கள் தான். இந்த தேவையில்லாத குணங்கள் தான் அசுரர்களாக காட்டியிருக்கிறாங்க. ஒரு கதை சொல்றாங்க, அசுரர்கள் இவங்க தேவர்கள், இந்த தேவர்கள் வந்து உயர்ந்த வாழ்க்கை வாழும்போது அசுரர்களை கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி கொண்டாங்க. கொல்ல வேண்டியது அந்த குணங்கள், அதை பத்தி நான் பின்வரும் வகுப்புகளை சொல்லுவேன். எந்த குணங்களை எல்லாம் கொல்லணும், அந்த குணங்களை எல்லாம் கொல்லாத வரைக்கும் அவன் உயர்நிலை அடைய முடியாது. அந்த குணங்களை கொள்ளுகின்ற அந்த குணங்களைத்தான் அசுரனாக காட்டி அசுரன் சொன்னாங்களே ஒழிய, நீங்க நினைக்கிற மாதிரி அசுரன் ஒருத்தன் வந்துட்டான், அவனை ஒரு அம்பு இது என்ன அம்பாது, அம்பா வில்லா சார் அது, அம்பு, வேல், எஸ் வேல், முருகருக்கு வேல் தானே, வேல் எடுத்து போய் குத்தி கொண்டு பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம 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 கதையில படிக்கிறோம். பட் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அசுர குணத்தை, அந்த அசுர குணம் எல்லார்கிட்டையும் இருக்கு, எங்கிட்டையும் இருக்கு, உங்ககிட்ட இருக்கு, எல்லார்கிட்டையுமே இருக்கு சார். இன்க்ளூடிங் என்னங்கிட்டையும் தான் இருக்கு, எல்லார்கிட்டையும் இருக்கு. பட் அளவு வித்தியாசமா இருக்கும். ஒருத்தர்கிட்ட 100% இருக்கும், ஒருத்தர்கிட்ட 50% இருக்கும், ஒருத்தர்கிட்ட 70% இருக்கும், ஒருத்தர்கிட்ட 90% இருக்கும், ஒருத்தர் 50 இருக்கும், 40 இருக்கும், எங்கிட்டையும் இருக்கும், எல்லார்கிட்டையுமே இருக்கும். அசுர குணம் எல்லாருக்குமே இருக்கும். இறைவனை அடைகிற வரைக்கும் அந்த குணம் எல்லாருக்குமே இருக்கும். இறைவனுடைய ஹோலி ஃபீட் அடைகிற வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கும். அந்த பர்சன்டேஜ் தான் வித்தியாசம். இப்போ என்கிட்ட அந்த அசுர குணம் 1% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லணும், ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். என்கிட்ட 1% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 100% இருக்கும் இருப்பாங்க, 50% இருப்பாங்க, 70% இருக்கும். நான் இப்போ என்கிட்ட மினிமம் 1 இருந்து வச்சுக்கோங்களேன், என்கிட்ட அசுர குணம் இருக்கு. அது 1% அப்படியே மேலே போகும். இந்த அசுரனை கொள்வது அப்படின்றது வந்து, சூரபத்மனை கொள்வதுன்றது ஒரு வகையான
மனிதன் அடுத்த லெவலுக்கு போக முடியாம இறைவனை அடைய முடியாம தடுக்கக்கூடிய குணங்களில் ஒன்று. அந்த குணங்களை கொள்வதுதான் அசுரர்களை கொள்வது அப்படின்னு தான் நம்ம இதிகாசம் புராணங்களை சொல்லியிருக்காங்க. அசுரனை கொன்றதுன்னா உண்மையிலே அசுரனை கொள்வது இல்லை, அந்த அசுர குணங்களை கொள்வது. அதுதான் சார், புரிஞ்சுக்கோங்க சார். ஓகே, இது வரைக்கும் போதும். அழுக்கு அறிவோம் யாம். அதனால இப்போ இதனோட கடைசியா நம்ம இன்னைக்கு 2வது கிளாஸ் உங்களுக்கே போயிடுச்சு. இதோட புதுசா பேப்போம்னு நினைப்போம். திருப்புகழ் நெருப்பென்று திருப்புகழை நெருப்பாகி அடியோடு அடிக்கும் என அறிவோம் யாம். யாம் நன்கு அறிவோம். அவர் சரியா அறியலை, ஆனால் அறிஞன்னு நினச்சிருக்கிறாரு. அந்த திருப்புகழை நெருப்பாகி அடியோடு அடிக்கும்னா எங்கெல்லாம் அநியாயம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் அக்கிரமங்கள் நடக்கிறதோ, அப்பெல்லாம் நான் எப்படி இறைவன் நான் அவதாரம் எடுத்து அழிப்பேன்னு சொல்லி பகவான் பகவத்கீதை சொல்லியிருக்காரோ, இவர் கும்பிடுற அந்த முருகனுடைய தாய் மாமன் சொல்லியிருக்காரோ, அதே விஷயம்தான் எல்லாருக்குமே பொருந்தும். இங்க திருப்புகழ் நெருப்புன்னா தனியா ஒரு நெருப்பு இல்லை. இங்க முருகனை வழிபடுவர்கள், முருகன் சம்பந்தப்பட்டவர்கள், முருகனை வழிபடுன்ற அந்த குரூப் அது திருப்புகழ் நெருப்பாக சொல்லுகிறாங்க. ஸோ இந்த நெருப்பு இறை நெருப்பு, தெய்வீக நெருப்பு. எங்கெல்லாம் தப்பு நடக்குதோ அங்கெல்லாம் அந்த தப்புகளை, அதர்மத்தை அழிக்கும், தர்மத்தை நடுநாட்டும். இது தெய்வீக நெருப்பு. இது திருப்புகழ் நெருப்புன்னு வச்சுக்கலாம். பகவான் பகவத்கீதை சொல்ற மாதிரியும் எடுத்துக்கலாம். யார் எந்த ஆங்கிள் எடுத்தாலும் இந்த நெருப்பு தெய்வீக நெருப்பு. அவங்க என்னென்ன சாமி கும்பிட்றீங்களோ, என்னென்ன வழிபாட்டில் இருக்கீங்களோ, என்ன நம்பிக்கை முறையில் இருக்கீங்களோ அந்த முறைக்கு தகுந்த மாதிரி சொல்லுவீங்க. பட் ஒட்டு மொத்தமாக இது தெய்வீக நெருப்பு. தெய்வீக நெருப்பு என்ன பண்ணும்? கெட்டவர்களை மட்டும் வாட்டும், கெட்டவர்களை மட்டும் தண்டிக்கும், கெட்டவர்களை மட்டும் திருத்தும், அவங்களுக்கு மட்டும் அந்த சரியான பாடங்களை புகட்டி அவங்களை உயர்நிலைக்கு கொண்டு போகும். நல்லவர்களை அது எப்போதும் ஒன்றும் செய்யாது. திரும்பவும் புரிஞ்சுக்கோங்க, நல்லவர்களை அது ஒன்றும் செய்யவே செய்யாது. கர்மா எனர்ஜி நீங்க ஃபாலோ பண்றவங்க கிட்ட அந்த நெருப்பு கிட்ட கூட வராது, புரிஞ்சுக்கோங்க. கர்மா எனர்ஜி ஹீலிங் ஃபாலோவர்ஸ்ல இருக்கிறவங்கள இந்த மாதிரி நெருப்புகள் டச்சே பண்ணாது. உங்களுக்கு அந்த பக்கம் 6 அடி 7 அடிக்கு அந்த பக்கம் இன்னும் உள்ளவே வராது. ஸோ டோன்ட் வரி. சரியா? இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சுக்குவோம். நாளைக்கு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றி. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றி ஐயா. நன்றி ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்க.